அன்வார் சுஃபா தீனியாத் கைடனன்ஸ் இந்த புரோகிராமிற்கு வருகை தந்துள்ள இமாம்கள் மற்றும் ஆலிமாக்கள் மற்றும் பள்ளி நிர்வாக பெருமக்களை நமது அர் ரஹ்மான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்இ சார்பாக வருக வருக என நாம் உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அஹ்லம் வ ஸஹ்லம் வ மர்ஹபன் பிக்கும் தகப்பலல்லாஹு குதூமக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த மஜ்லிஸினுடைய துவக்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த ஒரு ஹதீஸ், குல்லு அம்ரின் வீபாலின் லா யப்தா பிஸ்மில்லாஹி ஃபஹுவ அப்தர். எந்த ஒரு தீனுடைய சபை அல்லாஹ்வினுடைய கலாமை கொண்டு ஆரம்பிக்கப்படவில்லையோ அது பரக்கத்தை விட்டும் துண்டிக்கப்பட்டது என்ற நபிமொழியுடைய ஹதீஸ் கிணங்க நமது இந்த தீனுடைய சபையை அல்லாஹ்வினுடைய வேதமான அல் குர்ஆனை கொண்டு ஆரம்பிப்பதற்காக பள்ளி மாணவர் ஷரீஃப் அஹ்மத் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யௌமஇதி யுவஃபீஹிமுல்லாஹு தீனஹுமுல் ஹக்க வ யஅலமூன அன்னல்லாஹ ஹுவல் ஹக்குல் முபீன். அல்-ஹபீஸாத்து லில்-ஹபீஸீன வல்-ஹபீஸூன லில்-ஹபீஸாத் வத்-தையிபாத்து லித்-தையிபீன வத்-தையிபூன லித்-தையிபாத். உலாயிக முபர்ரஊன மிம்மா யகூலூன். லஹும் மக்ஃபிரத்துன் வர்ஸுகுன் கரீம். ஸதகல்லாஹுல் அஸீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய குரல் வளத்தை மென்மேலும் இனிமையானதாக ஆக்குவானாக. எப்படி நம் உள்ளத்திற்கு இந்த குர்ஆன் விருந்தளித்ததோ அதேபோல் நம்முடைய செவிக்கும் விருந்தளிக்க அரபிக்கு அடுத்த மொழியாம் உருது மொழியில் நாத் படிப்பதற்காக ஹஸ்ஸானா ஃபாத்திமா அவர்களை அழைக்கிறேன். जिंदगी शम्मा की सूरत हो खुदाया मेरी, जिंदगी शम्मा की सूरत हो खुदाया मेरी. लबे आती है दुआवन की तमन्ना मेरी, लबे आती है दुआवन की तमन्ना मेरी. हो मेरी दम से हुई मेरे वतन की जीनत,
सदा फूल से होती है चमन की जीनत जिंदगी हो मेरी परवान की सूरत या रब इल्म की शम्म से हो मुझको मुहब्बत या रब हो मेरा काम गरीबों की हिमायत करना दर्दमंदों से ज़ईफ़ों से मुहब्बत करना मेरे अल्लाह बुराई से बचाना मुझको एक जो राह हो उस राह पे चलाना मुझको मेरे अल्लाह बुराई से बचाना मुझको एक जो राह हो उस राह पे चलाना मुझको मेरे अल्लाह बुराई से बचाना मुझको एक जो राह हो उस राह पे चलाना मुझको लब आती है दुआ के तमन्ना मेरी लब आती है दुआ के तमन्ना मेरी। अस्सलाम वालेकुम warahmatullahi wabarakatuh। அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருக்கு கல்வி ஞானத்தை மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக வெல்கம் ஸ்பீச் வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக எம் பள்ளியினுடைய கண்ணியத்திற்குரிய கரஸ்பாண்டன்ட் ஷேக் தாவூத் ஹாஜி சாஹிப் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும், குறிப்பாக இதற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மௌலானா மன்சூர் காசிபி அவர்களையும், மௌலானா இதை ஒருங்கிணைக்கக்கூடிய மௌலானா ஹிலர் மௌலானா அவர்களையும், இன்னும் ஜம்மா முஹம்மது காலேஜினுடைய பேராசிரியர் பாதுஷா அவர்களையும், இன்னும் மற்ற உலமாக்களையும், மற்ற அனைத்து பள்ளிகளில் வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், ஆசிரியர்கள், உலமாக்கள், மற்ற இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நம்ம ரஹ்மான் ஸ்கூல் சார்பாக இந்த அன்வார் சுபா தீனியாத் கைடன்ஸுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சி இருக்கிறதே, சமுதாயத்தில் கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறது. அந்த கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளையும் சரியான வழியிலே நடந்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் ஒன்று கூடியிருக்கோம். குறிப்பாக உலக கல்வியை பொறுத்தவரையில் இன்னைக்கு எவ்வளோ முன்னேற்றங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய அதுக்காக பெரிய டீம்கள் அமைச்சு பாடத்திட்டங்கள், மற்ற விஞ்ஞான முன்னேற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பிள்ளைகள் அதில் எந்த அளவுக்கு அவங்க முன்னே வந்தால் கூட நம்முடைய தீனுடைய கல்வி இருந்தால்தான் அவர் வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கத்தோடும் ஒரு நல்ல நிலையிலும் அந்த கற்ற கல்வி, உலக கல்வி பயனடைய வேண்டும் என்றால் தீனுடைய கேள்விகளுக்கு அவசியம், கட்டாய அவசியம். நான் சொன்னது போல எந்த ஒரு நிகழ்ச்சியும் அந்த குர்ஆனுடைய ஆயத்து இல்லாமல் துவங்குறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை என்பது போல ஒவ்வொரு குழந்தைகளிடத்திலும் தீனுடைய விஷயங்கள், அல்லாஹ் தஆலா இந்த தீனை கொடுத்தது எதுக்காக? மக்கள் நிம்மதியாக, சந்தோஷமாக, கண்ணியமாக வாழ்வதற்காக எல்லாம் தீனை கொடுத்துருக்கான். அந்த தீனை தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருவரும் கட்டாய கடமை. அந்த அடிப்படையில் சிறு வயசிலேயே அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தா தான் என்ன செய்ய முடியாது, உறுதியாக சரியான முறையில் வரும். காலம் கடந்த பிறகு கொடுக்கறது இருக்கு, அது சரியான முறையில் சென்றடைய முடியல. அதனால தான் இப்போ பெரியவர்கள்லாம் சிந்திச்சு சிந்தனை பண்ணி இந்த இதில் அன்வார் சுபா அவங்க அதுக்காகவே என்ன செய்யறாங்க, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சிந்தனையுடைய வெளிப்பாடு தான் இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் என்ன செய்யலாம், ஸ்கூல் நிர்வாகிகளை எல்லாம் நம்ம ஒன்றழைத்து அவர்களிடத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் விளங்க வச்சு பிள்ளைகள்கிட்ட தீனுடைய அவசியம், தீனுடைய கல்வியுடைய அவசியத்தை
வலியுறுத்தி அதை அவர் ஏற்றுக்கொண்டாங்கன்னா அந்தந்த பள்ளிக்கூடங்கள் அந்த சிலபஸில் அவங்க சேர்த்துட்டாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள் நல்ல குழந்தைகளாக உருவாகும். ஒரு சிறந்த எதிர்காலம், நம்ம அந்த எதிர்காலம் தொலைநோக்கோடு பார்க்கலாம். இதெல்லாம் நடந்த விஷயங்கள் போயிருச்சு, சரியான முறையில் நிறைய பேருக்கு அந்த கல்வியில் கிடைக்கல, தீனுடைய கல்வி. இப்போ அந்த விஷயத்த வாழ்க்கையில் உணர்ந்து எப்படியாவது வருங்கால சமுதாயத்தில் முழுமையாக அந்த தீன விஷயங்கள் போய் சேர வேண்டும். அதுக்கு ஒரே வழி ஸ்கூல் படிப்புலேருந்து கொடுத்தா தான் அது அந்த நோக்கத்தோடு இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்காக எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இதை உள்ளபூர்வமாக ஒவ்வொருவரும் உணர்ந்து நம்ம பகுதியில் செயல்படுத்தணும் அப்படின்னா அவருடைய நோக்கம் நம்முடைய நோக்கம் எல்லாம் நிறைவேறி ஒரு சிறந்த சமுதாயம் உருவாகும் என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய ஹாஜியார் அவர்கள் சொல்வதைப் போல எந்த ஒன்றினுடைய கட்டமைப்புக்கும் ஃபிக்ர், ஒரு சிந்தனை, அதை தொடர்ந்து நிர்வாக கட்டமைப்பு இருப்பதால் மாத்திரமே ஒரு சமுதாயம் அதனுடைய வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க முடியும் என்பதை அழகாக ஆழமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய எண்ணத்தை கபூல் செய்வானாக. அடுத்ததாக, பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சி எந்த நோக்கத்திற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, த பர்பஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ப்ரோக்ராம் என்ற தலைப்பின் கீழ் மௌலானா மௌலவி இப்ராஹிம் ஹசனி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லதீ خلقல் இன்சான வஅல்லமல் பயான் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மத் وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم بعثت أتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எல்லா விஷயங்களையும் ஒரு நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா மனிதர்களிடம் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது தன்னை வணங்கக்கூடிய அடியாராக இருக்கணும் என்பதுதான் அல்லாஹ் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடியது. அந்த வகையில் இங்கே தமிழ்நாடு அளவில் பார்க்கும் பொழுது இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள் 500க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் இருந்தும் கூட ஒவ்வொரு நோக்கத்திற்கான செயல்படும். பொதுவாகவே கல்வி நிறுவனம் என்பது சேவையினான அடிப்படையில் உள்ளது. ஆனால் இன்னைக்குள்ள கல்வி நிறுவனங்கள் அந்த அடிப்படையில் இருக்காங்களா, சேவையின் அடிப்படையில் இருக்காங்களா பார்த்தோம்னா அது கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆனால் இஸ்லாமிய சமுதாய மக்கள் எப்படி இருக்கணும்னா, நம்ம எல்லா மக்களுக்கும் சேவை மனப்பான உள்ள மக்களாக நம்ம மாறணும். நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா அவங்களும் சர்வீஸ் செய்யக்கூடிய மற்ற மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய மக்களாக மாறணும். வெறும் கமர்ஷியலாகவோ இல்லை வணிகத்திற்காக வேண்டிய இல்லாம நம்முடைய பிள்ளைகளை ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியா கொண்டு போகக்கூடிய ஒரு நிறுவனமாக நம்ம எடுத்து சொல்லக்கூடியதா இருக்கணும். எத்தனையோ கல்வி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய டாக்டர்ஸ் உருவாக்கி இருப்பாங்க, IAS உருவாக்கி இருக்காங்க, IPS உருவாக்கி இருக்காங்க, அதே போல இன்ஜினியர்ஸ் எவ்வளவு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்காங்க. ஆனா அவர்கள் அனைவரும் எப்படி இருப்பாங்க, கிட்டத்தட்ட பார்த்தோம்னா சேவையை தாண்டி தன்னுடைய பொது சுயநலத்தை முன்வச்சு கொண்டு போவாங்க. ஆனா நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, நம்ம பிள்ளைகள் எப்படி உருவாக்கணும்னா, நம்ம பிள்ளைகள்கிட்ட உலகத்தை காட்டிலும் தீனுடைய முக்கியத்துவத்தோடு கொடுக்கணும். உலகத்துல எந்த விஷயமானா அவனுக்கு எழுதப்பட்டது கண்டிப்பா வந்தே தீரும். அப்ப நம்ம பிள்ளைகளை எப்படி இருக்கணும்னா தீன் பற்று உள்ள பிள்ளையாக மாறணும்.
ஒரு நபர் கலெக்டர் ஆகிற நம்மளுடைய பிள்ளைகள் கலெக்டர் ஆகும் பொழுது அவர் உலகத்தை சார்ந்து போகும் பொழுது அல்லாஹ் ரசூலை பயந்து நடக்கக்கூடிய நன்மக்களா மாறணும். ஒரு மருத்துவராக இருக்கும் பொழுது அந்த மருத்துவர் எப்படி இருக்கணும்னா, நான் செய்யக்கூடிய இந்த காரியத்தின் மூலியமாக ரப்ப என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ் என்னை முன்னோக்கி கொண்டிருக்கிறார், நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறார், கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அந்த குழந்தை விளங்கியவனாக இருக்கணும். அப்ப நம்ம இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள் அவனுக்கு வெறும் அகாடமிக்கு மட்டும் கொடுக்காம அவனுடைய மார்க்க பற்றியும் அவனுடைய ஆசரத்தையும் முன்னோக்கி வச்சமாக நம்ம கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இப்ப நம்ம இருக்கக்கூடிய எல்லா கல்வி நிறுவனங்களையும் அனைத்து முக்கியமான நோக்கம் என்ன, நம்ம பிள்ளைகளை தீன் பற்றுள்ள மக்களாக கொண்டு செல்வதுதான் பிரதான நோக்கமாக உள்ளது. ஆகையினால நம்ம பிள்ளைகளை தீன் பற்றுள்ள மக்களாகவும் அகாடமிக் ரீதியில கல்வி திறனிலையும் மேன்மேலும் வருவதற்காக வேண்டியும் நம்ம ரெண்டு சாராரையும் ஈக்குவலாக சரிசமமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல உதாரணமா இருக்கணும். அந்த வகையில பார்க்கும் பொழுது அன்வார் சுஃபா பப்ளிகேஷன் நம்ம எப்படிப்பட்டதுன்னா, அவங்க மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவங்களா இருக்காங்க. அதே சமயத்துல பிள்ளைகளுக்கு நல்வழி காட்டுவதற்காக வேண்டியும் அவர்களை எந்த அளவுக்கு எப்படி கையாள என்பதை நமக்கு ஒரு கைடன்ஸ்க்காக வேண்டி என்ன பண்ணாங்க, கல்வி நிறுவனங்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன பண்ணாங்க, பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி ஒரு பப்ளிகேஷன்ஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரியும் பிள்ளைகளுடைய அவங்களுடைய சுபாவத்துக்கு தகுந்த மாதிரியும் அவங்களுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு புத்தக உருவாக்கி இருக்கோம். அதே போல அந்த பிள்ளைகள் அவங்க புரிந்து கொள்வதற்காக வேண்டி அழகான ஒரு வண்ணங்களோடு கொடுக்கப்பட்ட புத்தகங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம பிள்ளைகளை நம்ம அன்வார் சுஃபா பப்ளிகேஷன்ஸ் என்ன பண்றோம்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுவதற்காக வேண்டிதான் இந்த கல்வி நிறுவனத்தோடு நம்ம பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய எண்ணங்களையும் நம்மளுடைய கவலையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நம்ம யாரெல்லாம் இந்த தீனுக்கான பாடுபடுறோமோ அவருடைய எண்ணங்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மாஷா அல்லாஹ். மௌலானா சொன்னதை போல பல கல்வி நிறுவனங்கள் ஒரு ஃபேக்டரியை போல செயல்படுகிறது. ஆனால் ஒரு இஸ்லாமிய நிறுவனம் அந்த படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும், வெறும் கிணற்று தவளையாக இருந்துவிடக்கூடாது, அவர்களுடைய சிந்தனை உலகளாவிய சிந்தனையாக இருக்க வேண்டும் என்பதை சுருக்கமாக அழகிய வடிவில் எடுத்து வைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவர்களை கபூல் செய்து கொள்வானாக. அடுத்ததாக, மனிதன் படைக்கப்பட்டது ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக வேண்டி. அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய மேனேஜ்மெண்டினுடைய நிர்வாகத்தினுடைய கோல், லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக ஜமால் முஹம்மது கல்லூரியினுடைய ப்ரொஃபசர் கண்ணியத்திற்குரிய பாதுஷா சாஹிப் அவர்களை அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, பள்ளி நிர்வாகிகளே, ஆசிரிய பெருமக்களே, அருமையான இந்த நிகழ்ச்சியிலே எனக்கும் பங்கெடுப்ப வாய்ப்பு தந்த அமைப்பாளர்களுக்கு முதலில் நன்றிக்குரியவராக, என்னுடைய டாபிக் ஆக்சுவலாக மௌலானா சொல்லும்போது கோல் ஆஃப் முஸ்லீம் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஹோலிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக ஏன் பள்ளிகள் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தா, ஒரு ஸ்கூல் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் மௌலானா. ஓகே, இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா 3 வயசில், இன்னைக்கு எல்லாருமே 3 வயசில் ஸ்கூலில் தேடுறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை, அவங்க 2 வயசுலேருந்தே எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிளான் பண்ணி, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 3 வயசில் இந்த ஸ்கூலில் அந்த அட்மிஷன் யாரை படித்தா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் போய் சேர்க்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் தான் ஒரு குழந்தைக்கு
வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குது. ஃபஸ்ட்டு அதான் என்ட்ரி. அங்கே தாய் வந்து ஃபஸ்ட்டு அவங்க சில பேரண்ட்ஸ் இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. அப்போது செகண்ட் யாருன்னா டீச்சர்ஸ். அப்போ அவங்க ஸ்கூலுக்கு வந்த உடனே அந்த அட்மாஸ்பியர், அந்த மாஹூலில் அவங்க எதை கற்றுக்குறாங்களோ அதான் அவங்க வாழ்க்கையில் ரெஃப்ளெக்ட் ஆகும். அதனால் ஸ்கூல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அங்கே என்ன கற்றுக்குறாங்க? ஹவு டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ். மற்றவங்க எப்படி ஃபஸ்ட்டு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையுமே அந்த காலத்துலேருந்து நம்ம சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, இந்தியன் சிஸ்டத்தில் உள்ள நுழைஞ்சவொடனே டீச்சரை விஷ் பண்ணணும். ஒரு பையன் விஷ் பண்ணாம போயிட்டா இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாருங்க, ஒரு கர்டசி கூட இல்லையா அவன்கிட்ட. நம்ம மார்க்கம் அதுதான் சொல்லி தருது. இப்போ ஒரு முகமன் கூறுவது என்பது நம்ம மார்க்கம் சொல்லி தந்திருக்குது. ஆனால் இது காமனாக என்ன அப்படின்னா, இந்தியன் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கன் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். பட் அது மேண்டேட்டரி கிடையாது. பட் இந்தியன் சிஸ்டத்தை எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு பையன் ஸ்கூலுக்கு உள்ளே வந்தோடனே அந்த டீச்சரை பார்த்து கையெடுத்து வணக்கம் வைக்கணும். இப்போ நீங்கள் கிராமத்துலலாம் நான் நிறைய என்எஸ்எஸ் கேம்பில் போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்கு என்எஸ்எஸ் கேம்ப் பண்ணுற அந்த டீச்சர் அம்மா ஸ்கூலுக்கு 15 நிமிஷம் லேட்டாக தான் வருவாங்க. அவங்க பஸ் அந்த வரும். பஸ்ஸு வந்தோடனே என் பையன் 2 பேர் போய் இறங்கி அவங்களுடைய டிஃபன் கேரியர் வாங்கிட்டு வருவான். ஒருத்தன் வந்து அந்த மணி எடுத்து செட் பண்ணுவான், ஒருத்தன் ஆஃபீஸை திறப்பான், ஒருத்தன் அந்த டீச்சருக்கு டிஃபன் ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணுவான், ஹெட்மிஸ்டர்ஸ்க்கு. பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ ரெஸ்பெக்ட். அப்போது ரெஸ்பெக்டிங் அதர்ஸ் அதை கற்றுக்கிறது எங்கே? ஸ்கூலு. நம்பர் 1. நம்பர் 2 செகண்ட்ஸில். நம்பர் 2 என்னென்னா பண்ணிடுறேன். எஸ். நம்பர் 2 வந்து என்னென்னா கிரிட்டிக்கல் திங்கிங். ஏன் இது எதுக்கு அப்படின்னு அவன் வந்து திங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பை தரது அங்கே தான். 3வது கேரக்டர் பில்டிங், டிசிப்ளின் அண்ட் ரெஸ்பெக்டிங் அதர்ஸ். டிசிப்ளின், ஒரு கிளாஸ்னா டைமுக்கு வர்றது, போகணும், பெர்மிஷன் வாங்கணும். கிளாஸ் நடக்கும்போது தண்ணி குடிக்கணும் அப்படின்னா பெர்மிஷன் வாங்கிட்டு தண்ணி குடிக்கிறது. கிளாஸ் நடக்கும்போது இன்னொருத்தர் பேசணும் அப்படின்னா அவன் அனுமதி வாங்கி பேசுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வருது. அதே மாதிரி எம்பத்தி, தன்னுடைய நிலைமையிலிருந்து மற்றவங்களை பார்க்கறது. இப்போ நம்ம கல்லூரியில், ஜமால் மது கல்லூரியில் ஸ்காலர்ஷிப்க்கு இன்சார்ஜாகவும் இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பொம்பளை பிள்ளைங்க கூட்டிகிட்டு வருவாங்க. 3 பிள்ளைங்களும் வருவாங்க. ஒரு பிள்ளைக்கு தான் ஸ்காலர்ஷிப் தேவைப்படும். ஏமா 3 பேர் வந்திருக்கீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு எப்படியாவது ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த 2 பிள்ளைங்களும் ரொம்ப முனைப்போடு வருவாங்க. அப்புறம் நான் கூப்பிட்டு கேட்பேன், ஏன் அப்படின்னா, இல்லை சார் அவள் ரொம்ப கஷ்டப்படுறா, அவளுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி 2-3 தடவை வந்து அதுக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எம்பத்தி. இது அங்கே எங்கே தான் வருது? ஸ்கூலில் தான் வருது. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல், இதுதான் நம்ம இப்போ இங்கே பண்ண வேண்டியது. இப்போ ஸ்கூல் எல்லா அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்க? வந்து அவங்களுடைய டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கலாம், நல்ல அட்மாஸ்பியர் கொடுக்கலாம். ஆனால் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னா எல்லா இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் போனால் ஸ்பிரிச்சுவலை பேச முடியாதுங்க. ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சூழலில் இருக்குது. இப்போ ஸ்பிரிச்சுவல், இப்போ முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏன் ஸ்பிரிச்சுவல் வேணும் அப்படின்னா, இப்போ கடந்த 2 மாத காலமாக ஏதாவது இப்போ நீங்கள் கூகுள் அடித்து இப்போ ஜமால் மதுன்னு அடித்து கான்டாக்ட் நம்பர் பார்த்தா என்னுடைய நம்பர் வந்துடும். ஏன்னா வந்து இன்டர்னல் குவாலிட்டி அசூரன்ஸுடைய கோஆர்டினேட்டர் நம்பர் கொடுக்கணும். அதனால எங்கள் காலேஜில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என் நம்பர் மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நம்பருக்கே ஃபோன் வருது. இந்த நம்பரில் ஃபோன் வந்தால் இப்போ 2-3 மாதமாக என்ன ஃபோன் வந்துட்டுருக்குன்னா, மந்த் ஆஃப் ஏப்ரல் வரப்போகுது இல்லையா சார், நாங்கள் வந்து என்ஆர்ஐ, எங்கள் பிள்ளையை சேர்க்கணும், ஜமால் உமர் காலேஜ் ஸ்கூலில் சேர்க்கலாமா, அங்கே ரெசிடென்ஷியல் இருக்குதா, தீனியாத் கல்வி இருக்குதா, மக்களுக்கு நம்பிக்கை தீனியாத் கல்வி அங்கே இருக்கும், அந்த மாகூல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் கேட்டேன், ஏன் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னா, என்ஆர்ஐ காரைக்காலில் இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க, நம்ம இந்த மாதிரி சனா இந்த மாதிரி ஏதாவது ஸ்கூலை ரெஃபர் பண்ணால் அவங்களை ரெசிடென்ஷியலாக எங்களுக்கு வேணும், ரெசிடென்ஷியல் இருக்கணும், தீனுடைய மாகூல் இருக்கணும். ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க ஷீஸ் ஒர்க்கிங் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க டாக்டரை அதாவது இஸ்லாமுக்கு ஆகி அவங்களுக்கு அவங்க குழந்தைய காரைக்காலில் படிக்க வைக்கணும்னு போயிருக்காங்க. ஒரு ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க, முஸ்லீம் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு. சேர்த்துட்டோன்னா அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கூலில் அப்படின்னா, பிடி மாஸ்டர் ஒரு மேல். இப்போ இந்த அம்மா ஆர்கியூ பண்ணுறாங்க, அங்கே மேல் மாஸ்டரை வச்சு நடத்தினா நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் அப்படின்னு. இப்போ அந்த அம்மா நேரே வந்தாங்க, வந்து நம்ம இந்த அட்மாஸ்பியர்லாம் பார்க்குறாங்க. என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அவங்களுக்கு ஒன்று நல்ல அட்மாஸ்பியர் இல்லை, ஹாஸ்டல் வசதியோட இல்லை, இன்னொன்று தீனுடைய மாகுல்ல ஸ்கூல் இல்லை. இப்போ இந்த 2 விஷயங்களும் நம்ம கம்யூனிட்டியில் 532 ஸ்கூல் இருக்கா. இப்போ மௌலானா சொன்னாங்க 500க்கு மேற்பட்ட ஸ்கூல் இருக்கு. கலீல் மௌலானா அடிக்கடி சொல்லுவாங்க 532 ஸ்கூல் இருக்குது, முஸ்லீம் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் இருக்குது.
532 ஸ்கூலில் எத்தனை ஸ்கூலு இப்போ நம்ம மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க? எதுக்கு? போர்டிங் ஃபெசிலிட்டியோட பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. என்ஆர்ஐ ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன? தீனுடைய மாகல் இருக்கணும், நல்ல சூழல் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த சூழல் நம்மகிட்ட கொடுக்க முடியுதானா? இல்லை. அது பெரிய கொஸ்டின். நானும் என்கிட்ட கேட்குறவங்களாம் எந்த ஸ்கூலில் பெஸ்ட்னு என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியாத காரணம் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட அந்த மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம கொண்டு வரல. ஸோ அப்போ ஸ்கூலு ஏன் தேவைப்படுது அப்படின்னா, அவனுக்கு அடிப்படையில் அவனை ஒரு மனிதனாக வெளியில் வரணும் அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அவனுக்கு அங்கே தான் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். அங்கே என்ன கற்றுக்குறாங்களோ அதான் வெளியில் வரும். ஸோ அப்போ அந்த ஸ்கூலை ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்ஸ் கூட உள்ள மக்களோட எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிறது எங்கே தான்? ஸ்கூல் தான். இப்போ அந்த ஸ்கூலை நிர்வகிக்கக்கூடியவங்கள என்ன இஷ்யூ வருது ஃபர்ஸ்ட் அப்படின்னா, 532 ஸ்கூலும் ஏன் சக்ஸஸ் ஆகலை, 1-2 ஸ்கூல் மாத்திரம் ஏன் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா, விஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட் கிளியராக இருக்கணும். விஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன? விஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன? நாங்கள் என்னவாக போகிறோம், லாங் டேர்ம் கோல், தொலைநோக்கில் நாங்கள் என்னவாக போகிறோம். இப்போ 2025ஆம் ஆண்டு நடக்குதுன்னா 2035ஆம் ஆண்டு எங்களுடைய ஸ்கூல் என்னவாகும், அது எங்களுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். அதான் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் எதை நோக்கி பயணிக்கிறோம், எங்களுடைய கோல் என்ன, எங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் கோல் என்ன, நாங்கள் சமுதாயத்துக்கு நல்ல மாணவர்கள் உருவாக்குறது எங்களுடைய நோக்கமா, நாங்கள் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிள் ஸ்டூடெண்ட்டை உருவாக்க போகிறோமா, தீனுடைய அதாவது சூழலில் வளரக்கூடிய ஒரு மாணவரை இந்த சமுதாயத்துக்கு தரப்போகிறோமா அப்படிங்கிறது எங்களுடைய கோலாக இருக்கணும். அப்புறமே என்ன மிஷன் ஸ்டேட்மெண்ட்னா, நாங்கள் இன்னைக்கு கரண்ட்ல என்ன பண்ண போகிறோம். இந்த வருஷம் ஒரு ஸ்டூடெண்ட் அட்மிட் பண்ணோம் அப்படின்னா அந்த பையனுக்கு நாங்கள் என்ன கற்று தருவோம். தட் இஸ் மிஷன் ஸ்டேட்மெண்ட். அப்போ விஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட் கிளியரா எல்லா நிர்வாகமும் கட்டாயமாக இருக்கணும். அந்த விஷன் ஸ்டேட்மெண்ட்ல ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்கள் உலக கல்வியோட நாங்கள் மார்க்க கல்வியை தருவோம் அப்படின்னா, மார்க்க கல்வியை தருவதற்கான சூழல் எப்படி தருது எல்லா இடத்துலையும் அது எல்லா இடத்துலையும் விரவி இருக்கணும். மேலிருந்து நிர்வாகத்திலிருந்து வாட்ச்மேன் வரைக்கும் அந்த எண்ணம் இருந்தால்தான் அந்த மாகுல நீங்கள் கொடுக்க முடியும். இல்லை பேர் முஸ்லீம் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் நம்ம போட்டிருப்போம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு ஆளாக வச்சுருந்தோம் அப்படின்னா அங்கே எஃபெக்டிவாக பண்ணவே முடியாது, அது கொண்டு வரவே முடியாது. இன்னைக்கு நிறைய நானும் சில ஸ்கூல்ஸில் கேட்பேன், முஸ்லீம் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்லே கேட்குறாங்க, பிரின்சிபல் வேற இது இருக்கும். என்னன்னு கேட்டால் எங்களுக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ஆள் கிடைக்கல, நல்ல குவாலிட்டியான ஹேண்ட்ஸ் இல்லை, நிர்வாகத்தை திறம்பட செயல்படுத்துறதுக்கான ஆள் இல்லை. இது ஒரு லேக்குனா நம்ம கம்யூனிட்டி இருக்குது. ஸோ இப்போ நம்ம இப்போ எங்கே கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னால், இஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஒன்னா விஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட் கிளியராக இருக்கணும். நம்பர் 2 என்ன ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், திட்டமிடுதல். அப்போ நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த செயலை செய்யறதுக்கு முன்னாலே என்ன செய்யாங்க, திட்டமிட்டாங்க. பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒரு சுன்னா கூட, அது ஒரு சுன்னத். நம்ம திட்டமிடாம பிளானிங்னா எப்படி பிளானிங் பண்றது அப்படின்னா, இந்த அகாடமிக் இயர் ஆரம்பிக்கிறோம், அடுத்த அகாடமிக் இயர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25-26 அகாடமிக் இயர் ஆரம்பிக்குது இது அப்படின்னு வச்சுக்கிறோமே, 26-27 ஆரம்பிக்குது அப்படின்னா நாம என்ன பண்றது, இப்பவே பிளான் பண்றது. 1 இயருக்கு நாங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்டை சேர்க்க போகிறோம், என்ன டீச் பண்ண போகிறோம், கவர்மெண்ட்ல அந்த சிலபஸ், அப்போ சிபிஎஸ்சி சிலபஸ் டீச் பண்ண போகிறோம். இதோட நாங்கள் என்னென்ன ட்ரெயின்லாம் தர போகிறோம், அதுக்கான எங்களுடைய பிளான் என்ன, சேலரி எப்படி கொடுக்க போகிறோம், ரைட், எத்தனை டீச்சர் ரெக்ரூட் பண்ண போகிறோம், ரெக்ரூட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது, ரைட், இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கணும், ரைட். அதான் பிளானிங்கை ரொம்ப அட்வான்ஸாக பண்ணணும். அதுதான் இதில் கொடுத்துருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கப்பலை கட்டும்போது மழை இல்லாத அந்த காலத்தில் கட்டலை, என்ன அதுக்கு முன்னாலே பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி லீடர்ஷிப் அண்ட் டிசிஷன் மேக்கிங், தலைமை சரியான ஒரு தலைமை இருக்கணும். டிசிஷன் மேக்கிங் எப்படி இருக்கணும், தெளிவான ஒரு டிசிஷன் மேக்கிங் இருக்கணும். இந்த 2 வேணும் அப்படின்னா மஷ்வரா இஸ் வெரி எசென்ஷியல். கன்சல்டேஷன், அந்த டீம் மெம்பர்ஸ் கூட ஒரு கன்சல்டேஷன் இருக்கணும், மஷ்வரா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எங்களுடைய பாலிசியில டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். எப்போ என்ன அப்படின்னா, இது பாலிசி ஸ்டேட்மெண்ட் என்ன, எவ்ரி இன்ஸ்டிடியூஷன் ஷுட் ஹேவ் a பாலிசி ஸ்டேட்மெண்ட். அப்போதான் நான் இப்போ நடத்துவ ஒரு ஸ்கூலில் நான் இன்னைக்கு கரஸ்பாண்டாக இருக்கலாம், இல்லை நான் பிரின்சிபலாக இருக்கலாம், இன்னொருத்தர் இருக்கு. ஆனால் ஒரு 2 years 3 years வேற சூழல்லாம் இன்னொருத்தர் வராருன்னா
இந்த பாலிசி ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா அந்த ஸ்கூல் ரன் பண்ண முடியல. அதான் பிரச்சனைங்க. அதனால என்னைக்கு டே 1 ஸ்கூல் ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு அந்த பாலிசி ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணணும். என்ன பாலிசி? இந்த வருஷம் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் ஆகலைன்னா அட்மிஷன் ஆகிறதுக்கு என்ன செய்ய போகிறோம், அது பாலிசி. அட்மிஷன் ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன பாலிசி, பாலிசி ஸ்டேட்மெண்ட். ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, அவங்கள அப்பாயின்ட் பண்ணுறோம், அப்பாயின்மெண்ட்டுக்கு என்ன ப்ரொசீஜர், பாலிசி. அவங்க டீச்சர் வந்து திடீர்னு ஜாப் போட்டு போகிறாங்கன்னா அதுக்கு என்ன பாலிசி. ஒரு டீச்சர் இது மாதிரி எவ்ரி ஆக்டிவிட்டிக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அட்மிட் ஆகுறாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வித்ட்ரா பண்ணுறதுல அந்த அமௌண்ட்டை கொடுக்குறது என்ன பாலிசி. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி வச்சுக்க முடியாது. இல்லை நாங்கள் பணமே தரமாட்டோன்னு சொன்னாலும் பிரச்சனை இருக்கும், நாங்கள் 50% தரேனாலும் பிரச்சனை இருக்கும். பாலிசி இருக்கணும். பாலிசி என்ன? மந்த் ஆஃப் இப்போ ஜூனில் அட்மிஷன் போடுறோம், ஆகஸ்ட் வரைக்கும் நாங்கள் இவ்வளோ % ரிட்டர்ன் பண்ணுவோம், ஆகஸ்ட் பிறகு பண்ண மாட்டோம். டே 1 அந்த ப்ரொசீஜர் பாலிசி, ரைட்? ஸோ பாலிசி இருக்கணும், டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், அட்மிஷனில், அப்பாயின்மெண்ட்டில், டெய்லி ஃபங்க்ஷனிங்கில். அடுத்தது டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், பொறுப்புகளை வேற எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும். அதாவது பவர் சென்ட்ரிக்காக ஒரே இடத்துல வந்து நிர்வாகத்தில் ஒரே இடத்துல வந்து அந்த பொறுப்பு இருந்துச்சு அப்படின்னா இஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. அடுத்தது கடைசி என்னென்னா ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன். நம்மகிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபை அவங்களுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஸ்டாஃப் டெவலப்மெண்ட், அவங்கள மோட்டிவேஷன், அவங்கள்ட்ட ஃபீட்பேக் வாங்குறது, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது, அவங்களுடைய தேவைகள், அதாவது ஸ்டூடெண்ட்டை பற்றி அவங்க என்ன, அவங்களுக்கு கிளாஸ் ரூம் இடத்துல என்ன சேலஞ்சஸ் இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறது. அப்போ அது மாதிரி ஸ்டாஃப் ஃபீட்பேக் வாங்குறது, அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது. இதில் மெயின் என்ன அப்படின்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் த ஸ்கூல் கட்டாயமாக ஐடென்டிஃபை பண்ணணும். எங்கள் ஸ்கூலில் எது பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து கமிட்டட் ஸ்டாஃபாக இருக்கணும். ஸ்டாஃப் கமிட்டடாக இருக்கணும்னா அவங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கணும் அங்கே. அப்படி இருந்தால் தான் அந்த ஸ்டாஃப் கமிட்டடாக இருக்க முடியும், ரைட்? ஸோ இதுதான் ஹைரார்கி. நிர்வாகத்திலேருந்து கடைசி எங்கே போகிறோம், சொசைட்டிக்கு. இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த டெலிகேஷன் சொன்னோம் இல்லையா, பவரை டெலிகேட் பண்ணுங்க அப்படின்னு. நிர்வாகம், அடுத்து பிரின்சிபலுக்கு டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட், பேரண்ட், சொசைட்டி. இப்போ என்ன அப்படின்னா இங்கே இந்த பேரண்ட் வந்து எங்கன்னா அடுத்தது டீச்சர்ஸ் தான் கான்டாக்ட் பண்ணணும், டைரெக்டாக பிரின்சிபலை போக முடியாது, ரைட்? இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, இப்போ டைரெக்டாக இங்கே போயிட்டாங்க அப்படின்னா அந்த டீச்சரை நெக்லெக்ட் பண்ணி போயிட்டாங்கன்னா என்ன இஷ்யூனே அங்கே பிரச்சனை வரும். அதே மாதிரி இந்த டீச்சர் வந்து ஒரு இஷ்யூனா டைரெக்டாக மேனேஜ்மெண்ட்டை போகக்கூடாது. அதான் ஹைரார்கி. எங்கே போகணும், பிரின்சிபல் சொல்லணும். த்ரூ பிரின்சிபல் இட் ஹேஸ் டு ரீச் டு த மேனேஜ்மெண்ட். அந்த சிஸ்டம் இருந்தால்தான் இஃபெக்டிவ். நிறைய இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா இங்கே இருந்து டைரெக்டாக இங்கே போய்டுறது. அது மாதிரி ஸ்டூடெண்ட்டே மேனேஜ்மெண்ட்டை போயிடுனா யாரை பிரின்சிபலை பற்றி தப்பாக சொல்லுவான், டீச்சரை பற்றி தப்பாக சொல்லுவான். உடனே இதில் என்ன ஆகுது, எது உண்மைனே நம்மளால் இப்போ ஜட்ஜ் பண்ண முடியலை, ராங் டிசிஷன் எடுக்கக்கூடிய நிலைமைகள் நிறைய இடத்துல வந்துடுது. தயவு செய்து நிர்வாகம் என்ன செய்யணும்னா ஹைரார்கியை ஃபாலோ பண்ணணும். அந்த இதுதான் ஹைரார்கி. நிர்வாகத்துக்கு கீழே அடுத்த பிரின்சிபல். The entire power to run the institution is deployed or is the responsibility is given on principal. Principal is responsible for all the academic activities. அந்த மாதிரி இருந்தால் தான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். அகாடமிக் எக்ஸலன்ஸ் வரணும் அப்படின்னா கரிக்குலம் டிசைன் அண்ட் இது டீச்சர் குவாலிட்டி, இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம். கரிக்குலம் வந்து நம்ம டீச் பண்ணுறோம், கவர்மெண்ட் சிலபஸாக நம்ம டீச் பண்ண போகிறோம். டீச்சர் குவாலிட்டி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டீச்சர் குவாலிட்டி என்ன, நாலேஜ் மாத்திரம் இருந்துட்டா ஒரு டீச்சராக இருக்க முடியாது. ஒருத்தர் நல்ல ஸ்டஃப் இருக்கும், ஹி மே பி எ பெஸ்ட் இஃபெக்டிவ் கம்யூனிகேட்டர், நல்ல இங்கிலீஷ் பேசுவார். நிறைய நிர்வாகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல இங்கிலீஷ் பேசுகிற ஒருத்தராக டீச்சராக போட்டானா, இங்கிலீஷ் பேசுகிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட எப்படி ஃபெல்லோ கலீக்ஸ் நடக்கணுங்கிறது தெரிய மாட்டேங்குது, அந்த சக ஊழியர்களை எப்படி நடத்தணும்னு தெரியாது. ஸோ அங்கே என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ஸ் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், நல்ல குவாலிட்டியான டீச்சர்ஸ் பண்ணணும். ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 3 விதமாக சொன்னேன், பாடி, மைண்ட், ஹார்ட் அண்ட் சோல். காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ், பாடி, மைண்டும் காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ். நம்முடைய மைண்டு அதை தான் திங்க் பண்ணுறது, கிரிட்டிக்கல் திங்கிங் கொண்டு வருது. அது மாதிரி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், நான் ஒரு ஃபீலிங் இருக்குது, எனக்கு ஒரு எமோஷன் இருக்குது, அது வந்து பாடி, மைண்ட், ஹார்ட். ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் வரணும் அப்படின்னா பாடி, மைண்ட், ஹார்ட் அண்ட் சோல், இது எல்லாம் தான் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸாக வரும். எனக்கு நான்
எனக்கு நான் வந்து ஸ்பிரிச்சுவலாக வரணும் அப்படின்னா, தெய்வீகமாக, அதாவது இறை வணக்கத்தில் இறைவனுடைய அச்சம் வரணும் எனக்கு அப்படின்னா, எனக்கு 4மே இன்வால்வ் ஆகணுங்க. எங்கேயாது பாடி, மைண்ட், ஹார்ட் அண்ட் சோல். சரி, இப்போ இதில் யார் டீச்சர் வந்து ஸ்பிரிச்சுவலாக இருந்தாதான் யாருக்கு போய் ரீச் பண்ண முடியும்? ஸ்டூடெண்ட் போய் ரீச் பண்ண முடியும். புரியுதா நான் சொல்கிறது? டீச் பண்ணக்கூடியவங்கள்ட்ட என்ன இருக்கணும்? ஸ்பிரிச்சுவலாக. இது இங்கே ரிவர்ஸில் போட்டுக்க பாருங்க. லேர்னிங் ஆக்டிவிட்டி இங்கே, ஆனால் டீச்சிங் எபிலிட்டி எப்படி போகணும்? இப்படி போகணும். என்ன காரணம்? டீச்சர் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸை இருந்தால் தான் அவங்க யாரை போய் ரீச் பண்ணுவாங்க? காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸை ரீச் பண்ண முடியும். இப்போ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான்னா, அவனோட பாடி மைண்ட் தான் இருக்கும், அவனுக்கு காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். வரும்போது அவனுக்கு இது என்ன அது என்னன்னு தெரியும், ஆனால் அவனுக்கு என்ன இருக்காது? ஸ்பிரிச்சுவல் இருக்காது. அப்போ இந்த டீச்சர் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் இருக்கவரை டீச் பண்ணும்போது வெறும் காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவன் கடைசி எதுவாக வந்துடுவான்? ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸாக வந்துடுவான். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் இருக்கவங்களா இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்டிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டீச் பண்ணோம் இல்லையா சப்ஜெக்டை, கிளாஸ் ரூமில் டீச் பண்ணல பார்த்தீங்கன்னா, அதாவது லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங், இங்கிலீஷ் அண்ட் தமிழ், கம்யூனிகேஷன் இதில் வரும், கிரிட்டிக்கல் திங்கிங் இதில் வரும், பஞ்சுவாலிட்டி எங்கே சோசியல் சயின்ஸ் அண்ட் பிடியில் டீச் பண்ணுவீங்க, கிரிட்டிக்கல் திங்கிங் சயின்ஸ் அண்ட் மேத்ஸில் டீச் பண்ணுவீங்க, கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் டீச் பண்ணுவீங்க. இது எல்லாமே இருக்கும். அப்போ இந்த டீச்சிங் எபிலிட்டியை வந்து என்ன பண்ணணும்? நம்ம கொண்டுட்டு நான் இங்கே தான் சொன்னேன், இது எல்லாம் இந்த பஞ்சுவாலிட்டி எங்கே வந்தது? கடைசியில் எங்கே வந்துடும்? அவனுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டியில் வரும். வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு ஹோலிஸ்டிக் பர்சனாலிட்டியாக வந்துடுவான். ரைட். அப்போ தீனியாத் எஜுகேஷனில் இதே தான். ரைட்டா? குரானை ரீட் பண்ண தெரியுதா? ஹதீஸ் தெரிஞ்சிருக்கானா? அக்கீதா மசாலா தெரிஞ்சிருக்கானா? இஸ்லாமிக் லைஃப் ஸ்டைல் தெரிஞ்சிருக்கானா? அரபிக் தெரிஞ்சிருக்கானா? பார்க்குறோம். கம்யூனிகேஷன், இஸ்லாமிக் லைஃப் ஸ்டைல், அதான் அவன் கம்யூனிகேட். அவன் வந்து உள்ள நுழைப்பதே சலாம் சொல்கிறான், என்ன வெளியில் போகும்போது பெர்மிஷன் வாங்குறான், ஒரு பாடத்தை ஆரம்பிக்கும் பிஸ்மில்லா சொல்கிறான். புரியுதா இல்லையா? அவனுடைய லைஃப்பில் எல்லாமே வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? அது கம்யூனிகேஷன் ஆகிடுது. ரைட்டா? குரான் ஹதீஸை சிந்திக்க ஆரம்பிக்கிறான். ரைட்? குரான் ஹதீஸை சிந்திக்க ஆரம்பிக்கிறான், கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ இஸ்லாமிக் ஹலீஃபா அவன் வந்து இஸ்லாமிக் லைஃப் ஸ்டைலில் வந்துட்டான் அப்படின்னாக்க அந்த இடத்த ரீச் பண்ணிடலாம். ஸோ நம்ம இதுதான் வந்து தீனியாத் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ். ரைட்? ஸோ அப்போ தீனியாத் எஜுகேஷனை வந்து அரபி சொல்லி கொடுக்கறது மாத்திரம் இல்லை, ஸ்கூலில் உள்ள வந்ததுலேருந்து வெளியில் போகிற வரைக்கும் ப்ராக்டிஸில் கொண்டு வரணும். அதான் ரொம்ப முக்கியம். ரைட்? ஸோ இப்போ என்ன ஒரு சின்ன கொஸ்டின் வரும், நான் முடிச்சிடறேன். எனக்கு இப்போ ஒரு முஸ்லீம் ஸ்டூடெண்ட் மாத்திரம் நாங்கள் சேர்த்து நடத்த முடியாது, ஸ்கூல் நடத்துறது ரொம்ப சங்கடமாக இருக்குது, அப்படிலாம் நடத்த முடியாது. அப்படி நடத்தவே சொல்லலை. நம்ம என்ன சொல்லணும்னா, எல்லாருக்குமான பள்ளி தான் இது, எல்லாருக்குமான பள்ளி தான் இது. ஆனால் அங்கே என்னென்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாரல்லாம் உள்ளே கொண்டாந்தீங்கன்னா, இப்படி தான் பெர்மிஷன் வாங்கி போவான் அப்படின்னா, அது எல்லா மாணவர்களும் ப்ராக்டிஸ் பண்ணால், எப்போ நீங்கள் குரான் கிளாஸ் நடத்துறீங்களா, திருச்சியில் கருமண்டபம்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே ஒரு 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 கிறிஸ்டியன் ஸ்கூல் இருக்குது. அந்த ஃபாதர் எனக்கு பழக்கம். திடீர்னு பார்த்தா குரான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. என்ன ஃபாதர்னு கேட்டேன். எங்கள் ஏரியாவில் இன்னொருத்தவங்க முஸ்லீம் ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எங்களுக்கு நிறைய முஸ்லீம் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் அங்கே போயிருங்கிறனால என்ன பண்ணிட்டோம், 4 to 5 நாங்கள் குரான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2 ஆலிம் அப்பாயின்ட் பண்ணி குரான் கிளாஸ் நடக்குதுன்னா. அப்போது இப்போ ஏம் என்ன, அவருக்கு என்ன, அவர் கிறிஸ்டின் அதில் அலோவ் பண்ணுவாங்களா, அவங்க நிர்வாகம் அலோவ் பண்ணுமா, அது இது எதுவுமே இல்லை. ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, 4 to 5 நடக்குது. ஏன்னா பேரண்ட்ஸ் அந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு ஆசை. ஆனால் ஒரே விஷயம் என்ன இல்லை, குரான் கிளாஸ் அனுப்ப முடியாது. அவங்க என்ன பண்ணிக்காங்க, குரான் டீச் பண்ணுறதுக்கு மாத்திரம் ஹதீஸ் சொல்லி கூட ஒரு 4 to 5. ஸோ அது மாதிரி இப்போ நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, எல்லாருக்குமான பள்ளி தான் இது, நமக்கு தனியாக யூனிக் இல்லை. ஆனால் நாம் மாறலை டீச் பண்ணணுங்க. இந்த பிள்ளைங்களுக்கு தீனியாத் நடக்குமா, அந்த பிள்ளைங்களுக்கு என்ன நடக்கணும், மாரல் கிளாஸ் நடக்கணும். அப்படி நடத்தி பாருங்க, யாரும் எதையும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நிறைய அன்வாருல் சுஃபா இருக்குது, MEFRD இருக்குது, ஓமியத் இருக்குது. ஓமியத்துலாம் ஒண்டர்ஃபுல் ப்ரோக்ராம். எவ்ரிடே மார்னிங் பார்த்தீங்கன்னா 7 உங்கள் டீச்சர்ஸுக்கு 7 to 7:30 ஒவ்வொரு ஸ்பீக்கரும் அழகா, ஏன்னா ப்ராஃபிட் வே ஆஃப் டீச்சிங்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வாரம் டீச் பண்ணாங்க. ஐ லிசன் டு த ஸ்பீக்கர். ரொம்ப அருமையான இது, எப்படி பாடி லாங்குவேஜில் ப்ராஃபிட் டீச் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி நம்ம டீச்சர்ஸ் அதெல்லாம் கற்றுக்கலாம். இப்போ இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கல என்ன பிரச்சனை வருதுன்னா, நம்ம கம்யூனிட்டியில் ஃபீஸ் கட்டுறதுல பிரச்சனை. இப்போ கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கிடைக்குதா அப்படிங்கிறத சில பிள்ளைங்களுக்கு கிடைக்கும், SC ST அவங்களுக்கு கிடைக்கலாம். நான் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப், மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப். மேனேஜ்மெண்ட்டை இனிஷியலாக என்ன செய்யணும், இத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு டாப்பருக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுப்போம், கொண்டு வாங்க. அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் அணுகி டேலண்ட் ஸ்பான்சர் உங்கள் பேரில் கொடுக்குறோன்னு சொல்லுங்கள்.
டேலண்ட் ஸ்பான்சர்ட் காலேஜ் இந்த நேம் ஆஃப் உங்கள் பேர் எல்லாம் உங்கள் அத்தா பேர் யாரோ உங்கள் குடும்பத்தில் உள்ள பேரை கொடுக்குறோம். ஒரு பிள்ளைக்குள்ள ஃபீஸ் வருஷத்துக்கு 15,000 ரூபா அல்லது 25,000 அல்லது 30,000 ரூபா ஏதோ ஒரு ஃபீஸ் சொல்லி ஒரு 10 டோனரை பிடிச்சிங்கன்னா வருஷம் நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆண்டு விழாவில் கொடுக்கும்போது அந்த மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட் அவங்க பேரை சொல்லி ஹானர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. நம்ம அணுகணும் அது. அதனால் அந்த எந்த லொக்காலிட்டியில் நம்ம இருக்கோமோ அந்த லொக்காலிட்டியில் செல்வந்தர்கள் அணுகி உங்கள் பேரில் எங்கள் ஸ்கூலில் என்ன செய்யுங்க, ஒரு ஸ்காலர்ஷிப் இன்ஸ்டியூட் பண்ணுங்க. இது வந்து நிர்வாகத்துடைய வளர்ச்சிக்காக அல்ல, மாணவருடைய கல்விக்காக அப்படின்னு சொல்லி பாருங்க. ரைட். ஸோ ஓவரால் சேலஞ்சிங் தான். ஸ்டூடெண்ட் அட்மிஷன் இன்னைக்கு பிரச்சனையாக இருக்குது, அப்படிதானே? ஸ்டூடெண்ட் அட்மிஷனில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அப்போ ஸ்டூடெண்ட் அட்மிஷனுக்கு ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருந்தால் அட்மிஷன் ஆகும். ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட்ல இஷ்யூ இருக்குது. ஃபினான்ஸ் அதான் மேனேஜ் பண்ண முடியலை நமக்கு. எப்படி அதான் அகாடமிக் இயர் பிகினிங்கில் பிளான் பண்ணோம்னா ஃபினான்ஸ் பிளான் எப்படி, ஃபினான்ஸுக்கு ஒரு பிளான் இருக்கணும், ஃபினான்ஸ் கமிட்டி ஒன்று இருக்கணும், பிரின்சிபல் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் கமிட்டி. எத்தனை பேருக்கு ஸ்டாஃப்க்கு எவ்வளோ சேலரி போடணும், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் எவ்வளோ ஸ்டாஃப் சேலரி, அதை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு மீதி தான் பார்க்கணும். இது எல்லாத்தையும் மேலே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ டெய்லி என்ன செய்யணும், உங்கள் ஊர் லோக்கல் மீடியாவில் உங்கள் நடக்கக்கூடிய உங்கள் ஸ்கூல் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் டெய்லி போயிட்டு அர்ரகமா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இன்னைக்கு ப்ரோக்ராம் போய்கிட்டே இருக்கணும். இப்படி போய்கிட்டே இருந்தால் தான் மக்களுக்கு என்ன செய்யும், உங்களை பற்றியான இங்கே நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டி தெரியும். ஸோ அதனால் ஆக்டிவிட்டியை மக்களை கவர்றதுக்காண்டி ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது. நம்ம நீயத்து கரெக்டாக இருக்கணும், நம்முடைய ஆக்டிவிட்டி பெர்ஃபெக்டாக பண்ணணும். அந்த பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி என்ன செய்யணும், மக்களுக்கு இது இங்கே நடக்குது அப்படிங்கிறத காமிக்கணும். அடுத்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி குடும்பம் வரைக்கும் கொண்டு வர பார்க்கறது. ஃபீட்பேக் ஃப்ரம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எவ்ரி இயர், அது நல்லதோ கெட்டதோ என்ன ஃபீட்பேக் வருதோ வாங்கணும். பேரண்ட்ஸே வாங்கணும், டீச்சர்ஸ்டே வாங்கணும், என்ன டிரைவர்கிட்ட வாங்கணும், வாட்ச்மேன்ட்ட வாங்கணும், எல்லார்ட்டையும் வாங்கி கலெக்டிவ் ஃபீட்பேக்கை அதுக்கு ஆக்ஷன் டேக்கன். என்ன பிரச்சனை எங்கே இருக்குது, நிர்வாக மெம்பர்கள்ட்ட வாங்கணும், எல்லார்ட்டையும் வாங்கி நம்ம ஒரு ஃபீட்பேக் அனாலிசிஸ் பண்ணோம். ஸோ இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் we can have a good holistic management இருக்கும். So thanks for the opportunity. Thank you. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு சமுதாயத்தில் கல்வி நிலையங்கள் மலிந்து கிடக்கிறது. ஆனால் அந்த கல்வி நிலையங்கள் மனிதனை மனிதனாக மாற்றுகிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ப்ரொஃபஸர் சார் சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அப்போ ஒரு கல்வி நிலையத்தினுடைய கோல், லட்சியம் எந்தமாக இருக்க வேண்டும் அப்படின்றத அழகான கட்டமைப்போட சொல்லி காமித்தாங்க. சாதாரண ஒரு தேன்கூடு அது தங்களுக்குள் ஒரு பெரிய கட்டமைப்பை வைத்திருந்தால்தான் இன்றைக்கு அவ்வளவு மதுரமான தேன் நம்முடைய கைக்கு வந்து சேருது. அதுபோல ஒரு கல்வி நிறுவனத்துடைய கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவருடைய எண்ணத்தை கபூல் செய்வானாக. அடுத்ததாக, எந்த ஒரு பொருளையும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நோக்கத்தோட பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்படித்தான் இதை பார்க்க வேண்டும் என்ற கண்ணோட்டம், எப்படி இருக்க வேண்டும் என்ற செயல்முறை, அதன்படி நாம் பார்க்கும் பொழுது, அதனுடைய முயற்சியை நாம் செய்யும் பொழுது நிச்சயம் அதுல மிகப்பெரிய ஒரு ரிசல்ட், பிரதிபலனை நாம் பார்க்கலாம். அதன் அடிப்படையில நம்முடைய இந்த தீனியாத்துடைய சிலபஸை, அது நீண்ட கால அதனுடைய எதிர்நோக்கு பார்வை மற்றும் செயல்பாடு திட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக விஷன் அண்ட் மிஷன் ஸ்கூல் ரிப்போர்ட் ஜோன் நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மௌலவி மன்சூர் காஷிஃபி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله مولانا العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே சொந்தமானது. ஸலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது குடும்பத்தார், கிளையார்கள், தோழர்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், இமாம்கள், வலிமார்கள், சித்தீக்கீன்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர் மீதும் குறைவின்றி நிறையட்டுமா என்ற துவாவோடு என் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய இந்த உரை விஷன் அண்ட் மிஷன். இதனுடைய இலக்கு என்ன, அந்த இலக்கை அடைவது எப்படி? நான் முதலில் இதனுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னால இவ்வாறு நாம் செயல்பட்டதன் காரணமாக எந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு அதற்கு பிறகு நாம் அதற்குள்ள போகலாம். தமிழ்நாடு முஸ்லிம் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் மொத்தம் 542 ஸ்கூல் இருக்கு. உருது மீடியம் ஸ்கூல் 262 இருக்கு. ரெண்டையும் சேர்த்தா மொத்தம் 800 ஸ்கூல் இருக்குது தமிழ்நாட்டில். உருது மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் பூரா சென்னையில இருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும். இந்த ஏரியாவை தவிர மீதி இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் 542 ஸ்கூல் முஸ்லிம் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. முஸ்லிம்களினுடைய பாப்புலேஷன், முஸ்லிம்களின் குழந்தைகளுக்கு தேவையான அளவிற்கு அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவிற்கு நிறைவுபடுத்தக்கூடிய ஸ்கூல்கள் தமிழகத்தில் இருக்கு. மற்ற மாநிலங்களை பொறுத்தவரை கேரளாவை தவிர அவரவர்களுடைய மாநிலங்களில் உள்ள முஸ்லிம்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஸ்கூல்கள் அங்க இருப்பது குறைவு. ஆனா முஸ்லிம் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் தமிழகத்தில் அல்ஹம்துலில்லாஹ் 542 ஸ்கூலுங்கிறது ஒரு நிறைவான எண்ணிக்கை. கடந்த 10-15 வருடங்களில் ஏற்பட்ட கல்வி விழிப்புணர்வு பிரச்சாரம், அதில் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய முயற்சி, இவைகளின் ஊடாக நாம் இந்த நிலையை எட்டி இருக்கின்றோம். இப்ப இந்த ஸ்கூல்கள்ல எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, எவ்வளவு பேர் தீனியாத்தை எடுத்திருக்கிறாங்க, நாம எந்த அளவிற்கு இந்த ஸ்கூல்கள்ல போய் சேர்ந்திருக்கிறோம், இதை பார்த்தீங்கன்னா தீனியாத் சிலபஸை நம்ம போய் சேர்த்திருக்கக்கூடிய ஸ்கூல் மொத்தம் 290 ஸ்கூல்கள்ல நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அவங்களுக்கு அறிமுகமாயிருக்கு. கடந்த 3 வருடங்களில் ஏறத்தாழ 300 ஸ்கூல்கள்ல போய் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அதுல எடுத்துக்கிட்டவங்க எவ்வளவு பேர் அப்படின்னா 126 பேர் அதை எடுத்திருக்காங்க. 126 ஸ்கூல்ல அதை எடுத்திருக்கிறாங்க. நாளடைவில் மற்றவர்களும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி எடுத்துக்கொண்டதுனால
தீனியா சிலபஸை படிக்கக்கூடிய பிள்ளைங்க ஏறத்தாழ 69,300 பிள்ளைங்க படிக்கிறாங்க போன வருஷம் வரைக்கும். இதில் ஆலிம்கள் 310 பேர், ஆலிமாக்கள் 504 பேர் இந்த சிலபஸை நடத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதிலும் இதை கோஆர்டினேட் பண்றதுக்காக வேண்டி இருக்கக்கூடியவர்கள் கோஆர்டினேட்டர்ஸ் மொத்தம் 5 பேர் இருக்கிறாங்க. இதன் மூலமாகத்தான் இத நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இப்ப அடுத்தது நம்முடைய சப்ஜெக்டுக்கு வருவோம். எல்லா இடமும் அங்கேயும் கேக்குது இல்ல? நம்முடைய நோக்கம் என்ன? ஒரே நோக்கம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் எல்லா நபிமார்களுக்கும் என்ன நோக்கம் இருந்ததோ அந்த நோக்கம் தான் நமக்கு இருக்க முடியும். அதை தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அதுதான் இந்த உலகத்தில் எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையினுடைய எண்ட் அதாகத்தான், முடிவு அதாகத்தான் இருக்கும். நோக்கம் என்ன அப்படின்னா, அடியானை அல்லாஹ்வோடு இணைப்பது, படைக்கப்பட்டவைகளை படைத்தவனோடு இணைப்பது. அல்லாஹ்வோடு மனிதனை இணைப்பதுதான் நாலேஜ். மனிதன் கல்வி அறிவு பெறுவதும் அதன் மூலமாக அவன் அறிவுள்ளவனாக மாறுவதும் எதற்காக அப்படின்னா, அல்லாஹ்வை தெரிந்து கொள்வதற்காக. அல்லாஹ்வை தெரிந்து கொள்வதை தவிர வேறு ஒன்றும் நமக்கு நோக்கம் கிடையாது. நோக்கம் இதுதான். இந்த நோக்கத்தை அடைவதற்காக வேண்டி நம்ம எங்க போறது? இந்த நோக்கத்தை எப்படியெல்லாம் நம்ம அடையலாம்? அதற்காக வேண்டிதான் இந்த தீனியாத் சிலபஸ் பல்வேறு விதமான முறையில் அனைத்து கல்வி கூடங்களுக்கும் தன்னுடைய ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. நாம மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கோஆர்டினேட்டர்ஸ், ஸ்கூல் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லா நேரமும் உங்களோடு தொடர்பில் இருப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு எல்லா நேரங்களிலும் வழிகாட்டுவார்கள். அது எப்படியான வழிமுறையாக இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். சரி, முதலாவது இந்த நோக்கங்களை நாம் அடைவதற்காக ஒரு 5 தலைப்புகளை எடுத்து அவற்றின் கீழ் 4 தலைப்புகளை எடுத்து அந்த 4 தலைப்பின் கீழ் நம்முடைய நோக்கத்தை நாம் கொண்டு போக போறோம். முதலாவது என்ன? ஆர்கனைசேஷன், நிசாம்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு ஸ்கூலை நம்ம அழகான முறையில் அந்த குழந்தைகளையும் பெற்றோர்களையும் கவருகின்ற விதத்திலும் அவர்களுக்கான தரமான கல்வியை கொடுக்கக்கூடிய விதத்திலும் மாற்றப் போகின்றோம். முதலாவது, கல்வி வளாகம் எப்பொழுதும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். பியூரிட்டி எங்க இருந்து இருக்கணும்? கேட்ல இருந்து ஆரம்பிச்சு பிரின்சிபல் ரூம் வரைக்கும் எல்லா இடங்களிலும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதிலும் முக்கியமாக டாய்லெட், முக்கியமா டாய்லெட் சுத்தமா இருக்கு. டாய்லெட் உதுகானா, டாய்லெட்டுக்கு எந்த ஷூவை போட்டு போறோமோ அதே ஷூவோட நம்ம பள்ளி அறைக்குள்ளும் வந்தால்
கிளாஸுக்குள்ளே வந்தோம்னா நம்ம அசுத்தத்தோட தான் இருக்கும். அசுத்தத்தை சுமந்து கொண்டு நாம் பெறக்கூடிய கல்வியில் எந்த விதமான அகமியங்களும் இருக்காது. சார் சொன்னாங்கல்ல, ஸ்பிரிச்சுவல் ரியாக்ஷன், நமக்கு ஏற்படக்கூடிய ஆன்மீக சக்தி அதில் குறைந்துவிடும். அப்ப என்ன செய்யறது? டாய்லெட் பிளாக்கை சுத்தமா வைக்கணும். டாய்லெட்டுக்கு எதை யூஸ் பண்றோமோ அந்த செப்பலோட தீனியாத் கிளாஸுக்குள்ள வரக்கூடாது. அப்ப தீனியாத் கிளாஸ் என்ன பண்றது? தீனியாத்துக்காக வேண்டி ஒரு செப்பரேட் கிளாஸ் ஒன்று வச்சுக்கணும் ஸ்கூல்ல. அது நீங்க தொழுவதற்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட இடமாக இருக்கலாம், அல்லது சுத்தமான இன்னொரு அறையாக இருக்கலாம். அவங்க அங்க வந்துதான் ஓதுவாங்க, அங்க வந்து தீனியாத் கிளாஸ கத்துக்குவாங்க. அடுத்தது ஷூ ரேக். ஒரு ஸ்கூலுக்குள்ள வந்து பார்த்தா குழந்தைகளுடைய காலணிகள், ஷூ எல்லாம் கரெக்டா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அது அங்கங்கே விட்டுட்டு போயிருக்க கூடாது. பொதுவாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பண்பு என்ன அப்படின்னா, பள்ளிவாசலுக்கு போனா கூட அங்கங்கேயே செருப்பை விட்டுட்டு போயிடுவோம். இப்ப இங்க வரும்போது கூட எல்லா இடத்தையும் எல்லா ஷூவையும் விட்டுட்டாங்க, எல்லா செருப்பையும் விட்டுட்டோம். ஆனா மாணவர்கள் கொண்டு போய் அதை சரியா கரெக்டா அடுக்கி வச்சுட்டாங்க. இது ஒரு முன்மாதிரி. அடுத்து, உணவு அருந்தக்கூடிய இடம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். எங்கேயாவது ஒரு இடத்துல டைனிங் வச்சிருவாங்க, அதுக்குள்ள போனோம்னாலே ஒரு மாதிரியான வாடகை அடிக்கும். அல்லது மேஜை இருக்கும், டேபிள் சேர் இருக்கும், அதுல சாப்பிட்டு போயிடுவாங்க. இதை இஸ்லாமிய மயமாக மாற்ற வேண்டும் என்றால் கீழே சுஃப்ரா விரிச்சு அந்த சுஃப்ராவில் வச்சு சாப்பிடக்கூடிய தன்மையை நாம் அவர்களிடத்துல கொண்டு வரோம். அது முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதற்கு பிறகு குழந்தைகள் இடத்துல நீங்க சொல்லிட்டீங்கன்னா அழகா சுப்ரா விரிச்சு அதுல தங்களுடைய பாத்திரங்களை வச்சு பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய தன்மை அவர்களுக்கு தானால வந்துடும். அதே போல முன்னால ஓதக்கூடிய துவா, இடையில திக்ரு, பின்னால் ஓதக்கூடிய துவா, தண்ணீர் குடிக்கும் போது ஓதக்கூடிய துவா, இதை எல்லாத்தையுமே அங்கேயே பிராக்டிஸ் பண்ணிடலாம். நிறைய ஸ்கூல்கள் முதல்ல டேபிள் சேரோட இருந்து உணவுக்கு பழக்கமான நிறைய ஸ்கூல்ஸ் தீனியாத்தினுடைய சிலபஸ் போனதற்கு பின்னால இந்த முறைக்கு மாறி அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் தங்களுடைய வீடுகளில் உள்ள பெற்றோர்களுக்கும் இந்த முறையை கற்றுக் கொடுத்து விட்டார்கள். அதுக்கப்புறம் பிரேயர் ஹால், கண்டிப்பாக முஸ்லிம் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு பிரேயர் ஹால் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அது எல்லாத்துலயும் இருக்குது. அதே போல சார் எனக்கு முன்னாலே அதை சொல்லிட்டாங்க, டைம் ஷெட்யூல் கரெக்டா இருக்கும். இதை நம்ம எப்படி வைக்கிறது? தீனியாத்துக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் ஒரு பீரியடு செப்பரேட்டா கொடுத்தோம். தீனியாத்தினுடைய சிலபஸ் அப்பதான் நடத்தி முடிக்க முடியும். இதை தவிர ஒரு வாரத்தில் முடிந்தால் கூடுதலாக ஒரு பீரியட் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு வாரத்தில் நடந்த தீனியா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு மேல நம்ம கொண்டு போறதுக்கு வசதியா இருக்கு. அதுக்கு அடுத்தது டைம் டேபிள், அது அல்ஹம்துலில்லாஹ் எல்லா ஸ்கூல்லையும் கரெக்டா போட்டுருவாங்க. அப்புறம் டீச்சர் அப்பாயின்மெண்ட். இதுக்கு முன்னால பேசினவங்க சார், ப்ரொஃபசர் சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அகாடமிக் எக்ஸலன்ஸ் வர்றதுக்காக வேண்டி எப்படி நம்ம டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்றது, அதே விஷயம் தான் இங்கேயும். தீனியாத்துல அவங்களுக்கு எக்ஸலன்ஸ் வர்றதுக்காக வேண்டி எப்படிப்பட்ட டீச்சர்ஸை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணணும்? முஜவ்விதா இருக்கணும், அவர் நல்ல தஜ்வீதோட ஓதக்கூடியவராக இருக்கணும், ஒழுக்கம் பேணக்கூடியவர்களாக இருக்கணும், குழந்தைகளை தீனுடைய அமைப்பில் மாற்றக்கூடிய டேலண்ட் அவர்கிட்ட இருக்கணும். ஒரு குழந்தையை எப்படி நம்ம மாற்றுறது? பெரியவங்கள்ட்ட சொல்லக்கூடிய அமைப்பு வேற, ஒரு குழந்தைக்கு குழந்தையை போன்று நாம் மாறி அவர்களிடத்தில் எடுத்து சொல்லணும். இது அந்த டீச்சருக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறதா? எடுத்த எடுப்பிலே சின்ன குழந்தைகள் டக்குன்னு கேட்காது பேச்ச. சில குழந்தைகளுக்கு ஒரு தடவை சொன்னா கேட்கும், சில குழந்தைகள் 3 தடவை சொன்னா கேட்கும், சில குழந்தைகள் கேட்கவே கேட்காத சூழ்நிலை இருக்கும். இதையெல்லாம் அவருக்கு கவனத்தில் கொண்டு ஒரு குழந்தையை முழுமையான தர்பியத்துள்ளவராக மாற்ற வேண்டும். இதற்காக வேண்டி அவருக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். ஸ்கூல்ல நீங்க எப்படி போய் நடந்துக்கிடணும், எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும், குழந்தைகளோடு நீங்கள் எப்படி உங்களுடைய கம்யூனிகேஷனை வச்சுக்கிடணும், குழந்தைகளை எப்படி ஆன்மீக சிந்தனை உள்ளவர்களாக நீங்கள் மாற்ற வேண்டும்.
ஆன்மீகம் அப்படி இப்படின்னு அந்த குழந்தையை எங்கேயோ ரொம்ப பெரிய அவுலியாவை மாத்திரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அடிப்படையில் அந்த குழந்தை ஒரு நல்ல இஸ்லாமிய குழந்தையாக, வீட்டுக்கு போனாலும் கெட்டு போகாத குழந்தையாக அந்த குழந்தையை நம்ம மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு பாருங்க நிறைய செய்தித்தாள்கள்ல வருது. ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. இன்றைக்கு படித்த 4 செய்தித்தாள்கள்ல 4 வெவ்வேறு விதமான மோசமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த 4 குற்றச்சாட்டுகளும் பள்ளிக்கூடத்தில் நடந்த பள்ளிக்கூட ஊழியர்களால் நடந்த பெரிய பிரச்சனை. அங்க உள்ள மாணவ மாணவியர்களிடத்திலே தவறாக நடந்தது, பொருளாதார கையாடல் செய்தது. இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா அவனை அடிப்படையில் இருந்து முழுமையான சிந்தனை உள்ளவனாக, நல்ல குணம் கொண்டவனாக அவனை மாற்றாததுனால. அப்ப அதை நம்ம அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம மாற்றணும். அதுக்கு அந்த ஸ்கூல் கேம்பஸ் தான் நம்மளுக்கு ஒரு வசதி. ஸ்கூல் கேம்பஸுக்கு வெளியே என்ன நடக்குது? டிரான்ஸ்போர்டேஷன். குழந்தைகளை நம்முடைய வீடுகளில் இருந்து ஸ்கூல் வரைக்கும் கொண்டு வரும் பொழுது வரக்கூடிய அந்த வாகனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா துவா சொல்லி கொடுக்கக்கூடிய வாகனமாக, ஒரு சூறாவை போட்டு அவங்கள அதை மனப்பாடம் செய்ய வைக்கக்கூடிய வாகனமாக அந்த வாகனத்தை மாற்ற வேண்டும். மற்ற வாகனங்கள்ல நீங்க போனீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பெரிய மியூசிக்கை போட்டு விடுவாங்க, பாட்டு போட்டு விடுவாங்க. அதெல்லாம் இல்லாம குழந்தைகள் வரும் பொழுதே குரானை கற்றுக்கொண்டு குரானை தங்களுடைய காதுகளில் கேட்டுக்கொண்டே வருவாங்க. அவர்கள் திரும்பி போகும் பொழுதும் அந்த வேன்ல நம்ம அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து வைக்கணும். துவாவில் அவங்களை பிராக்டிஸ் பண்ணணும். வண்டியில ஏறும்போது என்ன துவா, இறங்கும் போது என்ன துவா, வேறு எந்த துவா உன்னை நீ கத்துக்கிட்ட, ஸ்கூல்ல உனக்கு என்ன துவா கத்து கொடுத்தாங்க, கிளாஸ்ல இதை படிச்சுக்கிட்டீங்க, இத ஒரு ஸ்கூல் லீடராக இருந்து அந்த வேனுடைய லீடர் அதை பார்த்துக்கிடலாம், அல்லது இதுல வரக்கூடிய ஒரு ஸ்டாஃப் அதை கவனிச்சுக்கிடலாம். இதே மாதிரியான ஒரு ஏற்பாடுகளை பண்ணி வைக்கணும். எல்லாமே போகக்கூடிய போக்கிலேயே நம்ம செஞ்சுக்கிட்டே போயிடலாம். அதுபோல யூனிஃபார்ம், அது அல்ஹம்துலில்லாஹ் பாய்ஸுக்கு எப்படி கேர்ள்ஸுக்கு எப்படி அப்படிங்கிறது அவங்களுடைய இடத்துல இருக்குது. கண்டிப்பாக அவுரத் மறைக்கக்கூடிய யூனிஃபார்மா இருக்கும். எந்த விதத்திலும் மறைவான இடங்கள் வெளியில் தெரியக்கூடாது. முழுமையான ஒரு இஸ்லாமிய ஆடையை அவருக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது மிக நல்ல முறையில் அவருக்கு பலன் தரும். அதுபோல கோஎஜுகேஷன், இதுல இருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த தரம் வரைக்கும் அவர்களை நம்ம ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து வைக்கலாம், எந்த தரத்துக்கு மேல எந்த வயதிற்கு மேல அவர்களை கண்டிப்பா பிரிச்சணும். அத இந்த கோஆர்டினேட்டர்ஸ் உங்களுக்கு அழகா எடுத்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க கொண்டு வந்துருவாங்க இன்ஷா அல்லாஹ். அது போல அசம்பிளி, மார்னிங் அசம்பிளி, அதுல என்ன செய்யறது? அதுல ஒரு குரானிய வசனம், ஒரு ஹதீஸ், ஒரு நல்ல சஹாபியினுடைய சரித்திரம் அல்லது ஒரு நல்ல வலிமார்களுடைய சரித்திரம் எல்லா குழந்தைகளுக்கும் தேவையானது. அது ஒரு மாரல் இதா இருக்கணும், அது அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு அசம்பிளியில கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு மற்ற சகோதர சமயத்தவர்கள் செய்யக்கூடிய அந்த அசம்பிளியில பாத்தீங்கன்னா முஸ்லிம் பிள்ளைகளும் சேர்ந்து அந்த பாட்டை பாடணும், முஸ்லிம் பிள்ளைகளும் சேர்ந்து அந்த ஸ்லோகங்களை சொல்லணும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா நாளடைவில் முஸ்லிம் பிள்ளைகளும் அது மனதில் ஊறியதாக அது மாறிவிடுகிறது. திரும்பி அவங்க எடுத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்ப முஸ்லிம் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல என்ன செய்யணும்? இஸ்லாமிய அடிப்படையிலான ஒரு அற்புதமான அசம்பிளிய நம்ம அங்க கொண்டு வந்தோம் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆனுவல் டே, அதை எப்படி கொண்டு வர? ஆனுவல் டேல மியூசிக் எல்லாம் போடாம, டான்ஸ் ஆடாம, இஸ்லாமிய அடிப்படையில் கூட வேண்டியதில்லை, சாதாரணமாக எந்த விதத்திலும் மனித பாங்கிற்கும் அவர்களுடைய நல்ல குணங்களுக்கும் கேடு விளைவிக்காத அளவுக்கு ஆனுவல் டே பண்ணாங்க. என்ன நினைச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு அப்படின்னா, குத்து போட்டு ஆடுறது தான் இன்னைக்கு ஆனுவல் டே. எல்லா இடங்கள்லையும் ஸ்பீக்கரை வச்சு அடிச்சு துவம்சம் பண்றதா ஆனுவல் டே. அதனால அக்கம் பக்கத்துல வசிக்கக்கூடிய ரெசிடென்ஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் போய் புகார் கொடுத்துடுறாங்க, பயங்கரமான சவுண்டா இருக்குது. அப்படியெல்லாம் சவுண்டு போட்டாதான் இந்த பெற்றோர்கள்லாம் நம்ம ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்ல, என்னுடைய குழந்தை ஒழுக்கமானதாக வளர வேண்டும் என்றுதான் இன்றைக்கு பெற்றோர்கள் விரும்புகின்றார்கள். அதுபோல நம்முடைய ஸ்கூலுடைய என்வாயர்மெண்ட், அதையும் மாற்றுறது, ஒவ்வொரு விழாக்களையும் நாம் அதை போன்று மாற்றிக்கொள்வது, இது எல்லாமே இந்த நிசாம்ல வந்துடும்.
அடுத்தது இன்ஷா அல்லாஹ் நிசா, அதை பற்றி தனியாக உங்களிடத்துல நம்ம சிராஜ் மௌலானா எடுத்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தரீக்கை தாலி எப்படி டீச்சிங் மெத்தடாலஜி எப்படி இருக்கணும், இதை பத்தி அவங்க இந்த ரெண்டையும் பத்தி எடுத்து சொல்லுவாங்க. நாலாவது சூப்பர்வைசர் கண்காணிப்பு எப்படி இருக்கணும். கண்காணிப்பு ஏற்கனவே சார் ரொம்ப வட்டுருக்கமா சொல்லிட்டாங்க. ஒரு கண்காணிப்பு என்பது எப்படி இருக்கும், யார்கிட்ட இருந்து யாருக்கு போகணும். பேரண்ட்ஸ் நேரம் மேனேஜ்மெண்ட்ல கொண்டு போய் சொன்னா என்ன அங்க இடையூறு நடக்கும். சாதாரண ஒரு மனிதன் பிரின்சிபால்கிட்ட போய் சொன்னா என்ன நடக்கும். அவர் பெற்றோரே இல்லை, அவர் பிரின்சிபால போய் அவருடைய மண்டையை கழுவிட்டார் அப்படின்னா ஸ்கூலுடைய எல்லா நிசாமும் கெட்டு போகும். அப்ப அந்த தரம் பார்க்கு கீழே, அதுக்கு மேல அப்படிதான் போகும். அப்படி போகாம ஒரு இன்ஸ்டிடியூஷனை நீங்க நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் சீர்குலைவு ஏற்படும். அது ரொம்ப அழகா நாம இப்ப சொன்னா கூட அது ரொம்ப அதிகமா இருக்கும். அவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க. இங்க நம்ம தீனியாத்தினுடைய கோஆர்டினேட்டர் அவர் யாரை தொடர்பு கொள்வார், டீச்சர்ஸ் யாரை தொடர்பு கொள்வார், பிரின்சிபல் யாரோட கனெக்ஷன்ல இருப்பாங்க. இது எல்லாத்தையும் மீறி மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன பொறுப்பு இருக்கு. மேனேஜ்மெண்ட்டுக்கு முழு ஸ்கூலையும் இஸ்லாமிக் என்வரன்மெண்ட்ல வச்சிருக்கக்கூடிய பொறுப்பு அவ்வளவுதான். அடுத்தது பிரின்சிபால் என்ன செய்யணும், எக்ஸாம் எப்படி இருக்குது, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்கள் எப்படி இருக்குது, அவர் டீச்சர்கிட்ட குழந்தைகளினுடைய தரம் எப்படி இருக்குது தீனியாத்துல, இது எல்லாத்தையும் அவர் விசாரிச்சு வச்சுக்கிடுவார். ஒரு டீச்சர் அந்த குழந்தைகளை வளர்ப்பதிலும் அவர்களை உருவாக்குவதிலும் அவர் கவனம் செலுத்துவார். இது எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடியவராக இந்த கோஆர்டினேட்டர். இந்த கோஆர்டினேட்டர் டீச்சர்கிட்டையும் கவனம் வச்சிருப்பாரு, பிரின்சிபல்கிட்டையும் தொடர்பு வச்சிருப்பாரு, மேனேஜ்மெண்ட்லையும் தொடர்பு வச்சிருப்பாரு, ஸ்டூடெண்ட்ஸ்லையும் தொடர்பு வச்சிருப்பாரு. ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டா இருக்கிறாங்களா ஒவ்வொரு தடவையும் போய் செக் பண்ணுவார். அந்த பாடங்கள் சரியாக நடத்தப்பட்டதா அப்படிங்கிறத அவரு செக் பண்ணி அதை முறைப்படுத்துவதற்காக வேண்டிய ஒரு பாடுபடுவார். இது இவ்வளவுத்தையும் கொண்டுதான் நாம் நம்முடைய நோக்கத்தை அடைய முடியும். இந்த வழிமுறைகளை உங்களுக்கு எல்லா விதத்திலும் கொடுப்பதற்கும் உங்களோடு ஒத்துழைப்பதற்கும் அன்வார் சுஃபா எல்லா நேரங்களிலும் தயாராக இருக்கிறது. நீங்களும் அன்வார் சுஃபாவோடு இணைந்து கரம் கோர்த்து இந்த சமூகத்தை நாம் மேம்படுத்துவதற்கு தயாராகவும் அல்லாஹ் தஆலா அனைத்து உதவிகளையும் புரிந்தருள்வானாக. இதை கொண்டு இந்த சமூகம் மேலே வருவதற்காக வேண்டியுள்ள தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிக அழகான முறையில் இந்த தீனியாத்துடைய சிலபஸின் மூலமாக மாஷா அல்லாஹ் எத்தனை பள்ளிகள் பிரயோஜனம் அடைந்து கொண்டிருக்கிறது. நமது பார்வை எப்படி இருக்க வேண்டும், குறிப்பாக ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்பதை மிக அழகான முறையில் கோடிட்டு காட்டி தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதில் உண்மையிலே இந்த தீனியாத்தினுடைய சிலபஸ்னால வெறும் ஸ்டூடெண்ட் மட்டும் மாறுறதில்லை, பெற்றோர்களையும் அது மாற்றுகிறது அப்படின்றத சொல்லி காமிச்சாங்க. அமல் சாட் அப்படின்னு ஒன்று வரும். அமல் சாட்டில் ஒவ்வொரு மாணவரும் ஸ்டூடெண்ட்டும் தொழுதுட்டாங்க அப்படின்றத டிக் பண்ணியிருப்பாங்க. பேரண்ட்ஸ் அதில் சைன் பண்ணணும். அந்த சைனை ஒரு சில பேரண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, என் பிள்ளை நானே தொழுகாம சில நேரம் இருக்கிறேன், ஆனால் என் பிள்ளை தொழுகும் பொழுது எனக்கு சைன் போடுறதுக்கு கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்கு, இப்படியே காலடைவில் நான் தொழுதுட்டு தான் நான் சைன் போட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ்லேருந்து வருது என்று சொன்னால், இந்த தீனியாத்தின் மூலமாக மாஷா அல்லாஹ் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத தெளிவாக நமக்கு சொல்லி தந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கட்டமைப்பை அல்லாஹ் மென்மேலும் முழு உலகத்திற்கும் கொண்டு செல்வானாக. அடுத்ததாக உலகத்திற்கு கல்வி கற்றலை அறிமுகப்படுத்தியதே
சிறந்த வணக்கமாக சொல்லுவது இஸ்லாம் தான். அதன் அடிப்படையில் ஒரு சமூகம் தன் வரலாற்றை மறந்துவிட்டால் அது சீக்கிரம் அழிந்துவிடும் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதன் அடிப்படையில நம்முடைய இஸ்லாமிய கல்வித்துறையின் வரலாறு என்ன, ஹிஸ்டரி ஆஃப் இஸ்லாமிக் எஜுகேஷன் என்ன என்பதை தெளிவுபடுத்துவதற்காக மௌலவி முஜீபுர் ரஹ்மான் பாக்கவி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال نبينا عليه الصلاة والسلام. ஒரு மனித குலத்துக்கு பயனான நிகழ்ச்சி, மனித சமூகத்துக்கு தீர்வு காணுகிற ஒரு உயர்ந்த நிகழ்ச்சி தான் இப்போது நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு. இஸ்லாம் என்பது, நபிகள் நாயகம் என்பவர்கள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கான நேர் வழிகாட்டி. இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆன் என்பது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கான வழிகாட்டுகிற நன்னூல் திருமறை. நபிகள் நாயகமும் சரி, குர்ஆனும் சரி, வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ். நபிகள் நாயகம் யாருங்க? மனித குலத்துக்குத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நிகழ்ச்சியும் மனித குலத்திற்கான ஒரு நிகழ்ச்சி தான் இது. எந்த வகையில், எப்படி சாத்தியமாகுது? குறிப்பாக மக்தப் என்ற ஒன்று அடிப்படை கல்வியை வழங்குகிற, ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகிற, பண்படுத்துகிற, வாழ்க்கை நெறிமுறைகளை லாபகமாக சொல்லிக் கொடுக்கிற ஒரு அழகான முறைதான் மக்தப் கையாளுகிறது. ஸ்கூலுக்கு போகிற விஷயத்தை எப்போ தயாராகிறாங்க பேரண்ட்ஸு? முதல் நாள் இரவே தயாராகிறாங்க. ஃபஸ்ட் நாள் இரவே, நாளைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது, என்ன லஞ்சு, என்ன கட்டி கொடுக்கலாம், ஸ்நாக்ஸ் என்ன வைக்கலாம் அப்படிங்கிறத முதல் நாள் இரவே தயாராகிறாங்க. மாஷா அல்லாஹ், காலையில் சுபுஹு தொழுகையில் இருந்தே தயாராகிறாங்க. யார் விஷயத்தில்?
பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துறாங்க. அந்த பிள்ளைகள் 6 மணிக்கு 6:30 6:30 7 o'clock எதுக்கு வேன் வந்துடுது, நேரம் எங்க போயிடுவாங்க, எங்க போவாங்க, ஆமா ஸ்கூலுக்கு. ஏறத்தாழ ஒரு 8:15 8:30 மணிக்கு உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா எது வரைக்கும் இருப்பாங்க? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 9:30 10:30 11:30 12:30 சொல்லுங்களேன், எத்தனை? 8 மணி நேரத்தில் ஒரு குழந்தை எவ்வளவு நேரம் தூங்கும்? ஒரு பையன், ஒரு நம்ம வீட்டு பிள்ளை எவ்வளவு நேரம் தூங்குவாங்க? அண்ணா தூங்குறதுக்கு நேரம் எவ்வளவுங்கண்ணே? 8 மணி நேரம். 8 8 16. மீதி இருக்கிற நேரம் இந்த 8 மணி நேரத்தில் என்ன செஞ்சிட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். 24 மணி நேரத்தில் 2 பங்குகள், ஒன்று தூங்குவதற்கும் படிப்பதற்குமான காலங்கள் ஆகிவிட்டதற்கு பிறகு மீதி அந்த 8 மணி நேரம் எப்படி பயன்பாட்டுக்கு இருக்கும்? இந்த 2ம் சரியா அமைஞ்சால் அந்த 8 மணி நேரம் சரியா இருக்கும். எப்படி 8 மணி நேரம் என்ன செய்வாங்க? ஒன்று காலங்களுக்கு பிறகு உழைக்கக்கூடியவர்களாக இருந்தால் 8 மணி நேரம் ஜாப். எவ்வளவு நேரம் உழைக்கணுங்க ஒரு கம்பெனியில்? 8 hours. அதுக்கு மேல போனா அது ஓட்டி, அது தனி சேலரி. இந்த வாழ்க்கை முறைகளை, இந்த கட்டமைப்பை கற்றுக் கொடுக்கிற பிரதானமான இடம் எதுன்னு சொன்னா மக்தபுகளாக இருந்தது. நாளடைவில் காலப்போக்கில் அது எதுவாக மாறியது? ஸ்கூலாக மாறியது. இந்த ஸ்கூல் முறை வருவதற்கு முன்பும் அல்லது வந்த காலத்திலையும் நாம் எல்லோருமே மக்தபு விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்தணும். குறிப்பாக சொல்லப்போனா நம்முடைய வாப்பா உம்மாக்கள், நம்முடைய பேரண்ட்ஸு, நம்ம அத்தா அம்மா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் காலையில் எழுப்புறதே என்ன சொல்லி எழுப்புவாங்க? ஒன்று தொழுகு போ, குறைந்தபட்சம் குழந்தை தானே, தொழுக அவனுக்கு கடமை இல்லை. எதுக்கு எழுப்புவாங்க? அடே மர்சாவுக்கு போ, டே மர்சாவுக்கு போடா. பெருமக்களே, மதரசா வாழ்க்கை என்பது, மக்தபு என்பது இது உயிரோட்டமானது. இந்த உயிரோட்டமான நிலையை ஏற்படுத்துறதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம உணரணும். வாங்க இஸ்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்து அங்கே ஒரு பள்ளிவாசலை பெருமானார் கட்டமைத்தார்கள். அதுக்கு பேரு மஸ்ஜிதுன் நபவி. இந்த மஸ்ஜிது நபவியில தனித்துவமான ஒரு இடம் இருக்குது. என்ன இடம் அது? நபிகள் அமைச்சது இல்ல, அது வந்து அல்லாஹ் கொடுத்தது. ரவுலா நபிகள் நாயகம் அமைச்சது. அந்த ஸ்கூல் கட்டமைப்புல, கட்டடக்கலையில ஒரு தனித்துவமான இடம் கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இருக்குங்கல்ல, ஆனா இது என்ன, தரையோட தரையா இருக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி அமைச்சாங்க. மனிதன் வாழ்க்கையில் தரைமட்டத்திலிருந்து அவன் உயர்வதற்கு இந்த மக்தபு தான் காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது கிளீனா இருக்கும், சுத்தமா இருக்கும், பரிசுத்தமா இருக்கும், அதுல யாருக்கும் டவுட் இல்லை. ஆனால் சமதனத்துல வச்ச ரசூலை ஓதி கொடுக்க சொல்ல வேண்டியதானே? பள்ளி தானே. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் சமமா, அழகான இடம் இருக்குது, சுத்தமான இடம் இருக்குது, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்காலஜிக்கலா, உளவியல் ரீதியாக, மனோதத்துவ விதமாக பெருமான செய்யறான்னு சொன்னா இல்ல, கல்வி கற்பவன் உயர்வான், கல்வி கற்பவன் என்பவர் மேம்படுவான், கல்வி கற்றவன் என்றைக்கும் அவன் உயர்ந்தே இருப்பான் என்கிற சிந்தனைய
பெருமானார் இருக்கும் சூழலை தரையில வச்சு படிக்க வேண்டிய விஷயம் அல்ல இது. எங்க வச்சு படிக்கணும்? ஒரு மேடை வச்சு படிக்கணும்னு சொல்லி பெருமானார் ஒரு அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லுகிற ஒரு தனித்துவமான ஒரு ஸ்டேஜ் போட்டு கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியை கற்க செய்தார்கள். அந்த கல்வி முறை எப்படிப்பட்டது? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அர் ரஹ்மான் ஹலகல் இன்சான. அப்படி ஓதுறோமா? அப்படி ஓத மாட்டோம்ல. ஆனா அறிவு சொல்லும் அர் ரஹ்மான் ஹலகல் இன்சான அல்லமல் குர்ஆன் வ அல்லமல் பயான். சொல்லாம சொல்லக்கூடாதா? நீ சொல்லாம சொல்லக்கூடாதா? ஆலிமல் தானே. சொன்ன பிரச்சனை இருக்காங்க, பிரச்சனை இல்லை, செய்தி சரி, முறை இல்லை. அல்லாஹ்வுடைய முறை என்ன? அல்லாஹ் எதை முற்படுத்தினா? அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான். மனிதனையுடைய படைப்பின் நோக்கத்தை அல்லாஹ் முன்கூட்டி புரிய செய்கிறான். நீ படித்தவனாகவா, குர்ஆனுடைய நாலேஜ் உள்ளவனாகவா, குர்ஆனை பற்றியான ஞானம் உள்ளவனாகவா, உனக்கு என்ன கிடைக்கும்? வஅல்லமல் பயான் வஅல்லமஹுல் பயான். அல்லாஹ் என்ன விளங்க செய்வான்? இவனுக்கு ஞானங்களை, பகுத்தறிவுகளை, உலகத்தினுடைய வெற்றிக்கான வழிகளை எல்லாம் இவனுக்கு கிடைக்கும். ஹலக்கல் இன்சானா அல்லாஹ் தான் படைச்சான். ஆனா அல்லாஹ் என்ன முற்கூட்டி சொல்றான்? குர்ஆன் வஅல்லமல் குர்ஆன். குர்ஆனை நாம் தான் இவனுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று எவனுக்கு கற்றுக் கொடுத்தோன்னு அவனை முன்ன சொல்லாம, அவனை எது வழி நடத்துமோ, அவனை எது மனிதனாக மாற்றுமோ அதை அல்லாஹ் குறியீட்டு சொல்லாக முன்வைத்து நமக்கு உணர்த்துகிறான். இதுதான் மக்தபுடைய ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சரி, குர்ஆனுக்குள்ள வாங்க, குர்ஆனுக்குள்ள வாங்க. குர்ஆனுடைய முக்கியம் என்ன? ஏகத்துவம் இல்லையா? வஹதானியத். அல்லாஹ் என்ன செய்யணும்? படுத்தணும். பாருங்க, இன்னைக்கு ஸ்கூல்களுடைய மாஷா அல்லாஹ் தீனியாத்துக்கு முன்ன சில சமீப காலங்களில் நீ யாரோட செக் பண்ணி பாருங்க. நான் ஒரு பிரபலமான முஸ்லிம் ஊர் முழுக்க இன்னும் சொல்ல போனா முஸ்லீம் இஸ்லாம் அங்க இருந்து வந்தது என்று சொன்னாலும் உண்மை. அப்படிப்பட்ட ஊர்ல சாதாரண நடக்கிற மக்தபுக்கு எதேச்சியா போனேன், குறை சொல்ற நோக்கத்தில் அல்ல, கண்ணீரோட சொல்றேன், வருத்தத்தை சொல்றேங்க. அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டேன், உலகத்துல மொத்தம் எத்தனை கடவுள் பாண்டு? 3 கடவுள் அஜிருத்தான். எத்தனை கடவுள்? பொய் அல்ல, பொய் சொல்லுகிற செய்தியும் அல்ல, அல்லாஹ் பதிவு செய்யறான். நான் கேட்டேன், என்னப்பா சொல்றேன்? அப்ப சொன்னாங்க, அஜரத் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் கடவுள், கிறிஸ்டினுக்கு கிறிஸ்டின் கடவுள், இந்துக்களுக்கு சொல்றது யாரு? சொல்றது யாரு? எங்க இஸ்லாம் எங்க பிறந்ததோ அந்த ஊரில் சொல்றேன். நம்ம நாட்டுல ஆஜியார் ரொம்ப ரொம்ப திறமையான, ரொம்ப முகபத்தான பிடிச்சமான ஆஜியார். ஒரு டைரக்டா நேரம் அங்கே அடிச்சிருவாங்க. நான் சொல்றது நம்ம தமிழ்நாட்டில் சொல்றேன். இது எதனால? நேற்று முந்தா நாள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, ஆமாம் சரியா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மெட்ராஸில் ஸ்கூல் பிள்ளைகளாம் ஒரு ஸ்கூல், சரியா கேகேனில் இருக்கிற ஸ்கூல். அந்த ஸ்கூல் பிள்ளைக எல்லாரும் ஸ்கூல் யூனிஃபார்மோட, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் நினைச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டர் இருக்கும் ஸ்கூல்ல இருந்து. ஒரு டெம்பிளுக்கு போறாங்க. ஒரு டெம்பிளுக்கு அதுக்குள்ள யார் இருக்கா? யார் இருக்கா? இந்துக்கள் மட்டும் அல்ல, யார் இருக்கா? முஸ்லிம்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்துகளும் இருக்கிறார்கள். நான் கேட்டேன், தம்பி என்னம்மா ராஜா புதுசா இருக்கு, என்ன எங்க போறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை எக்ஸாம் வர்றதுனால
ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சமய சார்ந்திருக்கு, அவங்க எதை கடவுளாக சொல்லுவாங்களோ அதை பேரை சொல்லி அங்கே போய் என்ன செஞ்சுட்டு வரோம், வருஷம் அங்கே வேண்டிக்கிட்டு வர்றோங்கிறாங்க. என்ன வர்றாங்க, வேண்டிக்கிட்டு வர்றோம். அதில் ஒரு பையன், முஸ்லீம் பையன், என்னை பார்த்தனா மனுஷனான், அவனை அப்படி மாறியா இதாகிறான். அவன் பக்கத்தில் உள்ள பையன் அவன் சொல்கிறான், அங்கிள் அங்கிள் உங்களை, அவன் பேரை சொல்லி, அங்கிள் அவன் உங்களை பார்த்து இதாகிறான், அவன் வந்து கும்பிடல அங்கிள். என்ன சொல்கிறான், உண்மை செய்தி, அங்கிள் அவன் கும்பிடல அங்கிள், சும்மா நடிச்சிட்டான் அங்கிள். சொந்த காசுல வினைகளை வாங்குறது, பணங்களை கொடுத்து நம்ம பெற்ற பிள்ளைகளை கல்வி கற்கும்னு அனுப்புறோம். ஆனா அங்க அல்லாஹும்ம ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் நீதான் என்ன படைச்ச, நீதான் எனக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கணும், எனக்கு அறிவை நீதான் தரணும்ன்ற உலகத்துக்கு அறிவு கொடுக்கிற ரப்பிட்ட கேட்கிற பழக்கத்தை, கல்லுகள்கிட்ட அசனாம்கள்கிட்ட கேட்டு வர பழக்கத்தை இந்த சமுதாயம் உருவாக்கி வச்சிருச்சு. எவ்வளவு பெரிய கை சேதம், எவ்வளவு பெரிய பின்னடைவு இந்த சமுதாயத்துக்கு. இதுல இருந்து பெரிய மாற்றம் பிறக்கணுங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய கைதிகளை ஃபுல்லா பிடிச்சிட்டாங்க, அப்படித்தானே? எத்தனை கைதிகள்? 70 கைதிகள், அப்படித்தானே? 70 கைதி யாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். 70 யாருங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடாது, சொல்றவங்க இருக்கக்கூடாதுன்னு வந்தவங்க. அசல் தன்மையை பாருங்க, ஒரிஜினாலிட்டி தன்மை என்ன அவங்களுக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லவும் கூடாது, சொல்றவங்க இருக்கவும் கூடாது. குறிப்பா இதை எவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரோ நம்மளோட உயிருக்கு மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடாது, இதான் நோக்கம் அவங்களுக்கு, இல்லையா? ஆனால் நபி சொல்லிட்டாங்க, உங்க 70 பேர்ல உங்களுக்கு விடுதலை கொடுக்குறேன், நீங்க என்ன செய்யுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற கல்வியை கொடுத்துட்டு போங்கண்ணா. நாம ஸ்கூல நாம என்ன செய்யணும், இன்றைக்கு அர் ரஹ்மான் சொல்லுகிற பொழுது இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மாஷா அல்லாஹ், ஹாஜி எங்களை கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும், ஒரு 5-7 வருஷம் இருக்குமா, 7 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களை வந்து இரவல் வந்த பொழுது சலீம் எங்கள் ஊருக்காரன் கூட மாஷா அல்லாஹ் இங்கே தான் வந்து இருக்கிறாங்க, 7 வருஷம் இருக்கும். இரவு எங்களை தங்க வைத்து அந்த ஸ்கூலுக்கு எங்களை சுபுஹு தொழுகைக்கு பிறகு நேரடியாக கூப்பிட்டு சென்று அந்த இடத்தை எல்லாம் காட்டி அங்கே நாங்கள் துவாவும் செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன பண்ண முடியாது, இருக்கிற ஸ்கூல்களை போய் திணிக்க முடியாது. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் அற்புதமான செய்தியை சொன்னார் ப்ரொஃபஸர் பாதுஷா சார் சொன்னார். திருச்சியில் கருமண்டபத்தில் யார் நடத்துகிற ஸ்கூலு, கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் இன்னைக்கு 2 ஆலிம்கள் இப்போ என்ன செய்கிறாங்க, குரான் கிளாஸும் ஹதீஸ் கிளாஸ் நடத்துகிறாங்க. நான் கேட்குறேன், இது யார் செய்வது, இந்த பணி யார் செய்கிறது? குரானை போய் சேர்க்க வேண்டாமா? எது நேர்வழியை கொடுக்கும்? தரக்து ஃபீக்குமுல் அம்ரைன் லன் தரில்லு. பெருமானார் சொன்னார்கள், உலகத்தில் நான் 2 செய்தியை சொல்லிட்டு போகிறேன், ஒன்று குரான், இன்னொன்று என் வாழ்வியல் முறை. வாழ்வியல் முறை இல்லை இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட. மல்லம் யுபதஉ பிஸ்மில்லாஹ் ஃபஹுவ அபுத்தர். எது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கலையோ அது நஷ்டம்டாங்க ரசூலுல்லாஹ். பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கல நஷ்டம்டாங்க. எங்க சொல்லி கொடுக்கிறது? முன்னையில மக்தபுக்கு எங்க ஹஸரத் மூத்த ஆலிம் பெருந்தகை மாஷா அல்லாஹ், ஹஸரத் அல்லாஹ் ஹயாத்தில் ஆஃபித் நல்லா பறக்க செய்வானாக. மாஷா பிள்ளைகளை ஆலிமாக்கி, மருமகனான ஆலிமாக்கி, பிள்ளைகள் எவ்வளோ பெரிய சேவை அவங்க செஞ்ச. யோசிச்சு பாருங்க, எப்படி பிள்ளைகளை எப்படி கொண்டு வந்தாங்க. என்ன நியாசமலானா எவ்வளோ பெரிய சேவை பிள்ளைகள். அன்னைக்கு மக்தபுக்கு யாருக்கு பயப்படுவோம்?
அஜரத்துக்கு பயப்படுவோம், ஸ்கூல்ல வாத்தியாருக்கு டீச்சருக்கு பயப்படுவோம், அத்தா அம்மாவுக்கு ரெண்டாவது தான். அவங்க சொல்றதே அஜரத்தை சொல்லுவேன், சார்ட்ட சொல்லுவேன். இப்படி கட்டமைப்போடு மக்தப் என்று சொல்லுகிற இந்த அடிப்படையான கட்டமைப்பு கல்வி என்பது உங்களுக்கு சின்ன நேரம் கொடுங்க. எப்படி அவங்க ஒரு 2 ஆலிம்களை வச்சு நடத்துற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. சாதாரணமா ஒரு எளிமையான உதாரணம் சொல்றேனே. ஸ்வீட் இருக்குல்ல, ஸ்வீட் செய்கிறோம். என்ன செய்யணும்? ஒரு பாயாசம் காய்ச்சணும். பால் 10 லிட்ரு, பால் 10 லிட்ரு, தண்ணி 20 லிட்ரு, எல்லாமே அதிகம். சர்க்கரை எவ்வளோ போடணும்? சர்க்கரை எவ்வளோ போடணும்? அதே 10 கிலோ போடலாமா? அதே 20 கிலோ போடலாமா? சர்க்கரை சாப்பிட முடியுமா? இந்த சர்க்கரை எவ்வளோ தான் போடணும்? கையில் அள்ளி போடணும். மற்றெல்லாம் கொட்டணும். மற்ற என்ன செய்யணும்? கொட்டணும். சர்க்கரையை உப்பை பிடிச்சி போடணும். உப்பு என்ன செய்யணும்? பிடிச்சி போடணும். பிரியாணி 30 கிலோ அண்டை ஆக்குறாரு, போடுற அளவுக்கு அள்ளி போட முடியுமா? இல்லை. பெருமக்களே, மக்தபு என்பது, குர்ஆனுடைய கல்வி என்பது, ஹதீஸுடைய கல்வி என்பது, சஹாபாக்களை பற்றியான செய்தி என்பது, இமாம்களை பற்றியான செய்தி என்பது, நீங்கள் கொஞ்சம் கொடுங்க, டேஸ்ட் ஆக்கிடும், அது அழகாக்கிடும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயம். ஒன்னை சொல்லி நிறைவு செய்கிறேன் பெருமக்களே. எவ்வளவு பெரிய லாரியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ட்ரெயின், ஃப்ளைட் என்னவா இருக்கட்டும், அது எவ்வளவு லிட்டரு கொள்ளட்டும் பெட்ரோல, ஆனால் 100 ml 200 ml 500 ml என்ன ஊற்றணும்? இன்ஜின் ஆயில் ஊற்றணும். இன்ஜின் ஆயில் தான் மக்தப், இன்ஜின் ஆயில் தான் குர்ஆன் ஹதீஸ். நீங்க எவ்வளவு வேணா படிக்குவீங்க, எம்ஏ ஆக்குங்க, பிஏ ஆக்குங்க, பிஇ ஆக்குங்க, ஐஏஎஸ் ஆக்குங்க, ஐஎஃப்எஸ் ஆக்குங்க, என்ன வேணாலும் ஆக்குங்க. ஆனால் இன்ஜின் என்ன செய்யும்? இன்ஜினுடைய பயன்பாடு நீங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் பெருமக்களே. அது வண்டியினுடைய இயக்கத்தை சுமூத்தா வைக்கும், வேகத்தின் அதிர்வுகளை கட்டுப்படுத்தும், பழுதாகாமல் பாதுகாக்கும். எத்தனை எம்எல்? 100 ml. இன்ஷா அல்லாஹ். சங்கையான பெருமக்களே, மக்தபுடைய கல்வி என்பது, மக்தபு கல்வி என்பது குர்ஆனை பற்றியான செய்தியும் நபிகள் நாயகத்தை பற்றியான செய்தியும் இன்றைக்கு எந்த ஸ்கூலுடைய இயக்கங்களுக்குள்ள இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோமோ அந்த ஸ்கூலையே நாம் லாபகமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற, எங்கு இருந்தாலும் செய்தி போய் சேர்க்கணுங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு அன்வார் சுஃபா தீனியாத் இன்னைக்கு மகத்தான ஒரு புரட்சியின் மைல்கல்லாக இன்றைக்கு 804 இருக்கிற ஸ்கூல்களில் இன்றைக்கு ஏறத்தாழ 180 அளவுக்கு, இன்றைக்கு 190 அளவுக்கு, ஏறத்தாழ 200 இந்த இதுல இப்ப வந்த கடைசி ரிசல்ட்ல 200 இலக்கிய நோக்கி அடைஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் அருள் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கிற 600 சில ஸ்கூல் இருக்குது. இப்ப இனி எவ்வளவு உருவாகும்னு தெரியல. நம்முடைய உழைப்பும் நம்முடைய துஆவும் அல்லாஹ்விடத்துல கேட்கணும். இறைவா, மாறி வரும் உலகத்தில் நாங்கள் மாறாமல் வாழ்வதற்கு எந்த அடிப்படை மக்தபு கல்வியை பெருமானார் அஸ்ஹாபு சுஃபாவை சொல்லிக் கொடுத்து உலகத்துக்கு நேர்வழி காட்டுகிறவர்களை, ஆதிகளை பெருமானார் உருவாக்கி தந்தார்களோ, அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், இதோ என் சஹாபாக்கள் வானத்தில் மின்னுகிற ஸ்டார்களை போன்றவர்கள். ஒவ்வொருவரையும் யாராயிலும் ஒருவரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் ஸ்டார் ஆயிடுவீங்க பெருமக்கள். அதுதான் மக்தபுடைய அடிப்படை நோக்கம். அதை தீனியாத் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது. இதனுடைய பணியாளர்களுக்கு, இதை சேவகம் செய்யக்கூடிய சேவையாளர்களுக்கு, நல்லுள்ளம் கொண்டிருக்கிற நன்மக்கள், அர் ரஹ்மான் போன்றிருக்கிற நிறுவனங்கள், வருகின்ற எல்லா ஸ்கூலுடைய நிர்வாகிகள் இன்னும் ஒத்துழைப்பு செய்யுங்கள். இந்த தீனியாத்தினுடைய உழைப்பாளர்களுக்கு, முஆவினுடைய யார் யாரெல்லாம் கற்றுக் கொடுக்க அந்த அவ்வளவு பேருக்கு நீங்க என்ன செய்யுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மாரல் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க சோர்வு இல்லாம பார்த்துக்கிடுங்க, அவங்க அயர்வு இல்லாம பார்த்துக்கிடுங்க. அவங்களுக்கு வருகிற நெருக்கடிகளை நீங்க சரி காண்டு என்ன செய்யுங்க, அவரை சரிப்படுத்த பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த சமுதாயம் இன்னும் வெற்றி பெறும். நம்முடைய இலக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் எங்க போய் சேர்க்கணும்? ஜன்னத்தில் போய் சேர்க்க வேண்டும். பெருமானாருடைய உம்மத்துகளுடைய இந்த நிலையை நாம் மேம்பட செய்ய வேண்டுமையானால் மக்தபு மேம்பாடு என்பது, மக்தபுடைய கட்டமைப்பு என்பது மிக அவசியம். அதற்காக எடுக்கிற முயற்சிகளுக்கு எல்லோருக்கும் அல்லாஹ் நற்கூலி வழங்குவானாக என்று வாய்ப்பினை வழங்கிமைக்கு நான் துஆவும் செய்து நன்றியும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
மாஷா அல்லாஹ், பாரக் அல்லாஹ் ஃபீக்கும். ஹஸ்ரத் அவருடைய ஆழமான கருத்து உண்மையில் மக்தப் மாணவர்களை சரியாக்கிவிட்டால் அதை தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கை முழுவதும் சரியாகிவிடும். எனவேதான் சிறுவயது பிராய கல்விக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தன்னுடைய மஸ்ஜிது நபவியில சுஃபா என்ற ஒரு இடத்தை பெருமானார் முக்கியத்தோடு அமைத்ததற்கு காரணம், கல்வி வந்துவிட்டால் மனிதன் உயர்ந்து விடுவான். அதனால தான் மௌலானா அவர்கள் சொன்னதை போல அல்லாஹ் சூராவில் அர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அடுத்து அல்லமல் குர்ஆன், கல்வியை கற்றுக் கொடுத்தான். அதுக்கப்புறம் அல்லாஹ் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை சொல்லி காமிக்கிறான். அப்ப மிக முக்கியமான கருத்தாக ஹசரத் மௌலானா அவர்களுடைய உரை மிக பயன் தரக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக வந்திருக்கக்கூடிய தலைமை மற்றும் இமாம்கள் ஆலிமாக்களுக்கு தங்களுடைய நோக்கத்தை புதுப்பிக்கும் வண்ணமாக இன்னும் சில விஷயங்களை சொல்லித் தந்தாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய எண்ணத்தை கபூல் செய்ய வேண்டும். அதைத் தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷாஅல்லாஹ் இந்த ஈவென்ட்டை தொடர்ந்து தமிழ் நாத் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஈவென்ட் இன்ஷாஅல்லாஹ் ஃபாலோ பண்ணுவோம். தமிழ்நாத் செல்மியா பானு அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே நான் பாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே நான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே நான் பாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே நான் பாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே